ம். ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நமக. நாராயண நமக. ஓம் நமோ நாராயண நமக. ஓம் நமோ நாராயண நமக. கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா. ம். எல்லாரும் வந்துருந்தோம். நாங்கள் இந்த அஞ்சும் சொல்லணும். உதுவும் சொல்லி புராணங்கள் அஞ்சும் படிச்சு சொல்லணும். கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில பிரம்ம புராணம் முடிச்சிட்டோம், பத்ம புராணம் முடிச்சிட்டோம். இன்றைக்கு விஷ்ணு புராணம் படிக்க போறோம். விஷ்ணு புராணம் 3ஆவதாக. இப்புராணம் பற்றி 11 புராணங்களுள் இப்புராணம் மிகவும் முக்கியமானது என்று வைணவர்கள் கூறுவர். இந்த புராணத்திலும் பின்னர் வரும் பாகவத புராணத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணர் வரலாறு மிக விரிவாக பேசப்படுகிறது. ஆதிசங்கர பகவத் பாதாள் தம்முடைய மகாபாஷ்யத்தில் விஷ்ணு புராணத்தில் இருந்து பல மேற்கோள்களை எடுத்து காட்டுகிறார். ஆதிசங்கரர் காலம் 8ஆம் நூற்றாண்டு என்பது ஆய்வாளர்கள் கண்ட முடிவாகும். எனவே இந்த புராணம் அவரது காலத்துக்கு முன்னரே, அதாவது 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் தோன்றியது என்ற காரணத்தால் இந்த இந்திய நாகரிகம், பண்பாடு என்பவற்றின் கருவூலம் இப்புராணங்கள் என்று கருத்து தடை ஏதும் இல்லை. இப்பொழுது கிடைக்கின்ற முறையில் இப்புராணம் 6000 பாடல்களை கொண்டதாகும். இப்புராணம் வியாச பகவானின் மகனாகிய பராசர, இது மாத்தி பெற வேணும், மாத்தி போட்டுட்டினும், பராசர முனிவற்ற மகன் தான் வியாச முனிவர் சொல்லப்பட்டதா. மைத்ரேயி முனிவர் பராசர முனிவரிடம் பாரத நாட்டு தோற்றம் பற்றி கேட்க பராசரர் விடை சொல்வது போல அமைந்துள்ளது இப்புராணம். இப்புராணம் 6 பகுதிகளாகவும் 126 அதிகாரங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. 4வது பகுதி மட்டும் உரைநடையில் உள்ளது. இந்நாட்டு பழங்கால மன்னர்களின் வம்சாவளி பற்றி கூறுவதாகும். அது ஒரு புராணத்துக்குரிய 5 பண்புகளும் விஷ்ணு புராணத்தில் முழுவதுமாக அமைந்துள்ளன. முதற் பகுதி பிரபஞ்சம் தோற்றம் பற்றியதாகும். 2ஆம் பகுதி இந்நாட்டு புவியியல் பற்றியும் வானியல் பற்றியும் கூறுவது. 3வது பகுதி மென்வந்திரங்கள் யுகங்கள் பற்றிய விளக்கமாம். இதனுடன் நாட்டின் சமுதாய அமைப்பு, நால்வகை வர்ணம் ஆகிய பற்றியும் பேசப்படல. 4வது பகுதியில் சூரிய சந்திர வம்ச மன்னர்கள் பற்றிய பட்டியல் தரப்பட்டுள்ளது. 5வது பகுதியில் கிருஷ்ணருடைய வரலாற்று பகுதியும் குப்த மன்னர்கள் பற்றிய செய்தியும் பேசப்பட்டுள்ளது. 6வது பகுதி கலியுகத்தில் மக்கள் வாழ்க்கை பற்றி பேசுகிறது. பராசர முனிவரை பார்க்க ஒரு முறை மைத்ரேயி முனிவர் வந்தார். மைத்ரேயர் பராசரரை பார்த்து படைப்பு எப்படி தொடங்கிட்டு என்பதை தாங்கள் சொல்ல வேண்டுகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். பராசரர் பதுகுல துவங்கினார். தொடக்கத்தில் அங்கு நீரே நிரம்பி இருந்தது. அதில் ஒரு பெரிய முட்டை இருந்து கொண்டிருந்தது. முட்டையினுள் இந்த உலகத்தில் நாம் காணுகின்ற சர அசர பொருள்கள் எல்லாம் அண்டிவாசி எல்லாம் வகைக்கு ஒன்றாக இருந்தன. அவற்றோடு சேர்த்து விஷ்ணுவும் அதனுள் இருந்தார். வெளியே ஆகாயம், காற்று முதலே 5ம் இருந்தன. பூமி நீருக்கடியில் பாதாள லோகத்தோடு சேர்ந்து இருந்தது. பூமியை மேலே கொண்டு வர விரும்பிய விஷ்ணு வராக வடிவம் எடுத்து பாதாளத்திற்கு சென்றார். அங்கே இருந்த பூமி தன்னை விடுவிக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டது. பூமியை எடுத்து தனது 2 தந்தங்களின் நடுவே வைத்துக் கொண்டு மேலே வந்த விஷ்ணு பூமியை நீரில் மிதக்க விட்டார். நீரில் மிதந்த கொண்டிருந்த காரணத்தால் நாராயணன் என்ற பெயர் பெற்ற விஷ்ணு பிரமன் வடிவத்தை தாக்கி உலகத்து உயிர்களை எல்லாம் படைக்க தொடங்கினார். அதன் அவரே பிரமனா மாறினாரோ. பிரமன் வடிவத்தை தாங்கி உலகத்து உயிர்கள் எல்லாம் படைக்க தொடங்கினார். முதலில் படைக்கப்பட்டவர்கள் அவர் வாயிலிருந்து வந்த தேவர்களும் தொடையிலிருந்து வந்த அசுரர்களும் விழாவிலிருந்து வந்த புரர்களும் ஆவார்கள். படைக்கப்பட்ட யட்சகர்கள் படைத்தவளாகிய பிரம்மனையே தின்ன முற்பட்டனர். அதனால் அவ்வாறு செய்யக்கூடாது என்று ராட்சதர்கள் தடுத்தனர். இதன் பிறகு பிரம்மனின் தலையில் இருந்து விழுந்த ரோமத்தில் கந்தர்கள் உண்டாகினர். பிரம்மனின் நெஞ்சிலிருந்து செம்மறி ஆடுகளும், வாயிலிருந்து வெள்ளாடுகளும், வயிற்றிலிருந்து கால்நடைகளும், பாதத்திலிருந்து யானை, குதிரை, மான், ஒட்டகம் ஆகியவையும் உண்டாயின. ஒரு திறனின் தோற்றம். ஒரு காலத்தில் பிரம்மன் தனக்கு ஒரு அழகிய புத்திரன் வேண்டும் என்று நினைத்தார். உடனே அவர் மடியில் அழகிய ஆண் குழந்தை ஒன்று கிடைத்தது. கிடந்த குழந்தை ஓயாது அழுது கொண்டே இருந்தது. அழுகையை நிறுத்த வேண்டுமானால் அதுக்கு ஒரு பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று அக்குழந்தை கொஞ்சம் குரல் பண்ணுங்க. அக்குழந்தை சொல்லிட்டு நான்முகன் அழுகின்ற குழந்தைக்கு ருத்ரன் என்று பெயரிட்டார். சில நேரம் மகிழ்ச்சியாக இருந்த குழந்தை மறுபடியும் அழ துவங்கி நான்முகலால் அவள் அழுகையை நிறுத்த முடியவில்லை. முன்னமும் எனக்கு ஒரு பெயர்
சூட்ட வேண்டும் என்று தானே ஒரு குழந்தை இந்த குழந்தை அழுதது. எனவே புது புது பெயராக பிரமன் பெயர் சூட்டினார். ஆனால் குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. 7வது பெயர் சூட்டப்பட்டவுடன் குழந்தையின் அழுகை நின்றது. பிரமன் ருத்திரனுக்கு சூட்டிய 7 பெயர்கள் வருமாறு: பவ, சர்வ, மகேச, பசுபதி, பீம, உக்கிர, மகாதேவ என்பனவா. உருத்திரன் சதி என்பவளை மணந்து கொண்டான். சதியின் தந்தையாகிய தட்சன் செய்த யாகத்தில் உருத்திரனை அவமானம் செய்ததால் சதி உயிரை விட்டு மறுபடியும் உமா என்ற பெயருடன் இமயமலை மகளாக பிறந்தாள். இமயமலை மகளாக பிறந்தாள். அவளை விரும்பி உருத்திரன் மணந்து கொண்டார். இலக்குமியின் தோற்றம். முன்னொரு காலத்தில் மகாதேவன் வழியில் வந்த திருவாச முனிவர் உலகம் முழுவதிலும் சுற்றி திரிந்தார். ஒருமுறை ஒரு அழகிய பெண் வனப்பு வாய்ந்த மாலையை கையில் ஏந்தி கொண்டு துர்வாசர் எதிரில் ஆழ்ந்தாள். அம்மாலையில் விருப்பம் கொண்ட துர்வாசர் அம்மாலையை கேட்டார். அப்பெண் மகிழ்ச்சியுடன் அம்மாலையை துர்வாசருக்கு தந்தாள். அவள் தந்த மாலையை தலையில் அணிந்து கொண்டு பலவிடங்களிலும் சுற்றி திரிந்தார் துர்வாசர். ஒருமுறை தன்னுடைய யானையாகிய ஐராவதத்தில் எதிர்கொண்டு இந்திரன் ஊர்வலம் வந்தான். துர்வாசர் தன்னுடைய தலையில் இருந்த அந்த மாலையை போட்டிருக்கு. ஐராவதத்தில் எதிர்கொண்டு போட்டுக்கிறார். ஏறிக்கொண்டோ இந்திரன் ஊர்வலம் வந்தான். துர்வாசர் தன்னுடைய தலையில் இருந்த அந்த மாலையை எடுத்து இந்திரனுக்கு கிடைக்குமாறு தூக்கி போட்டார். அதன் சிறப்பை இல்ல இப்ப எழுத்துப்புற கூடத்தானே சிறப்பை அறியாத தேவர்கள் தலைவன் அந்த மாலையை வாங்கி ஐராவதத்தின் மத்தகத்தின் மேல் வைத்து விட்டான். அற்புதமான வாசனையை கொண்ட ஐராவதம் மேலும் அந்த வாசனையை அனுபவிப்பதற்காக மாலையின் பக்கமாக தனது துதிக்கையை நீட்டிட்டு, ஆனால் மாலை தவறி கீழே விழுந்து விட்டது. மண்ணில் விழுந்த மாலையை கண்ட துர்வாசர் மிக்க சினங்கொண்டார். இந்திரன் எவ்வளவு மன்றாடி மன்னிப்பு கேட்டும் அவர் கோபம் அடங்கவில்லை. இலட்சுமி உன்னை விட்டு போய்விடுவாள் என்று சாபமிட்டார். இந்திரன் அமராவதி திரும்பி சென்றவுடன் நகரமே பால்பட்டு சீரழிந்து காணப்பட்டது. காரணம் லக்குமி அதை விட்டு போய்விட்டதுதான். திகைத்து போன இந்திரன் தேவருடன் சேர்ந்து பிரமனிடம் சென்று நடந்ததை கூறினான். நான்முகன் இது என்னால் தீர்த்து வைக்கப்படக்கூடியதன்று. வாருங்கள் விஷ்ணுவிடம் சென்று தீர்த்து கொள்ளலாம் என்று கூறி இந்திரன் முதலானவர்களை அழைத்து கொண்டு விஷ்ணுவிடம் சென்றார். விஷ்ணு பாற்கடலை கடைந்து அமிர்தத்தை உண்டால் அசுரர்களை வெல்லலாம் என்று கூறினார். அப்படியே செய்வதென்று முடிவாயிற்று. ஆனால் பாற்கடலை தேவர்கள் மட்டும் கடைய முடியாது. அசுரர்களின் உதவியும் தேவை. எனவே அசுரர்களை அழைத்து இதனை செய்தால் கிடைக்கும் அமிர்தத்தில் அவர்களுக்கும் பங்கு தருவதாக தேவர்கள் பொய் கூறினார்கள். இதை அறியாத அசுரர்கள் முயற்சியுடன் கை கொடுக்க முன்வந்தனர். மேருமலையை மத்தாக்கி வாசுயை நானாக்கி திருமால் கொண்ட மிகப்பெரிய கூர்மம், அதாவது ஆமை முதுகில் மேருமலையை நிறுத்தி கடைந்தார்கள். வாசுகியின் தலைப்பக்கத்தை அசுரர்களும் வால்பக்கத்தை தேவர்களும் பிடித்து கொண்டனர். கயிறாக பயன்பட்டதால் வாசுகி பெருந்துன்பமுற்று விஷ புகையை கக்கிட்டு அது ஆகாயத்தில் சென்று மழையாக பெய்தது. கடையும் பொழுது முதலில் சுரபி, அதாவது பசு, அடுத்து வர்ணி என்ற தேவதையும், தொடர்ந்து பாரிஜாதமாயும், அடுத்து அப்சரஸ்களும், அடுத்து சந்திரனும் வந்தான். இவற்றோடு பல தீய பொருட்கள் தோன்றின. இதன் பிறகு தன்வந்திரி அமுத கலசத்தை ஏந்தி கொண்டு வந்தான். தேவர்களும் அசுரர்களும் ஒரு சேர மகிழ்ந்தனர். தன்வந்திரியை அடுத்து அழகிய தாமரை பூவில் ஒளி பொருந்திய இலக்குமி ஒரு கையில் ஒரு தாமரை மலரை ஏந்தி கொண்டு தோன்றினாள். திசை ஜானைகள் 8 இலக்குமிக்கு அபிஷேகம் செய்தன.
விஸ்வகர்மா இலக்குமிக்கு ஏற்ற ஆபரணங்களை செய்து வந்தார். இலக்குமி விஷ்ணுவை தழுவிக்கொண்டதாலும் தேவர்களை பார்த்து புன்சிரிப்பு செய்ததாலும் இலக்குமியின் கிருபை தேவர்களுக்கு மட்டும் கிடைத்தது. இது நடைபெறுகின்ற நேரத்தில் தன்வந்திரியிடம் இருந்த அமுத கலசத்தை அசுரர்கள் பறித்து கொண்டனர். ஒன்றும் செய்ய இயலாது தேவர்கள் கலங்கி நிற்கையில் விஷ்ணு ஒரு பெண் வடிவுடன் சென்று அசுரர்களை மயக்கி அமுத கலசத்தை கொண்டு வந்து தேவர்கள் உண்ணுமாறு செய்தார். அமிர்தம் உண்ட தேவர்கள் அதிக பலம் பெற்று அசுரர்களை விரட்டி அடித்தனர். பிறகு லட்சுமியை வணங்கிய இந்திரன் சில வரங்களை பெற்றுக் கொண்டான். முதலாவது, இலக்குமி தேவருலகம் முதலியவற்றை விட்டு பிரியக்கூடாது. இரண்டாவது, யார் இலக்குமியை போற்றி வழிபட்டாலும் அவர்களுக்கு அருள் தர வேண்டும். துருவனின் கதை. பிரம்மாவின் உடம்பில் இருந்து ஒரு ஆணும் பெண்ணும் தோன்றினர். மனு என்ற பெயரை பெற்றிருந்த அவர்கள் மரபில் பல மக்கள் தோன்றினர். மனுவின் மரபில் தோன்றியதால் அவர்கள் மாணவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் உத்தானபாதன் என்ற மன்னன் சுருச்சி என்ற இரு மங்கையரை மணந்து ஆட்சி செலுத்தி வந்தான். இறைவளாகிய சுருச்சியின் மகன் உத்தமன் அரசன் மடியில் அமர்ந்திருந்தான். மூத்தவளான சுனிதியின் மகன் துருவன் தானும் தந்தையின் மடியில் அமர விரும்பினான். அப்படி அமர விரும்பும் போது இளையவளாக சுருச்சி அவனை தடுத்து விட்டாள். அரசன் மடியில் அமரும் உரிமை உத்தமனுக்கு மட்டும் என்றும் அடுத்தபடியாக ஆளப்போகிறவன் அவன்தான் என்றும் கூறினான். மிக்க வருத்தத்தோடு தாயிடம் வந்த துருவன் நடந்ததை கூறினான். தாய் சுனிதி, மகனே, இதில் வருத்தப்பட ஒன்றுமில்லை. போன பிறப்பில் நல்ல காரியங்களை செய்தவர்கள் இந்த பிறப்பில் நல்ல பதவிகளையும் செல்வாக்கையும் அடைகின்றனர். சுருச்சியும் அவள் மகன் உத்தமனும் போன பிறப்பில் புண்ணியம் செய்தால் இப்பிறவியில் இந்நிலையில் உள்ளனர். நான் என்னையும் அவ்வாறு செய்யவில்லை. எனவே இப்பொழுதே நல்ல காரியங்களை செய்தால் அடுத்த பிறவியில் நல்ல நிலையை அடையலாம் என்றாள். அதை கேட்ட துருவன் தவன் செய்ய வேண்டும் என்ற உறுதியுடன் பக்கத்தில் உள்ள காட்டிற்கு சென்றான். அங்கே சப்தரிஷிகள் என்று சொல்லப்படும் முனிவர்களை சந்தித்தான். அந்த வயது பாலகனாகிய அவன் காட்டிற்குள் வந்ததை பார்த்து வியந்த அவன் வந்த காரணத்தை வினவினர். நடந்த காரியத்தை கூறிய துருவன் தான் தவன் செய்து உரிய இடத்தை பெறுவதற்கு வந்ததாக கூறினான். அவன் முடிவை மாற்ற முடியாது என்பதை அறிந்த முனிவர்கள், உன் எண்ணம் நிறைவேற வேண்டுமானால் நீ விஷ்ணுவை குறித்து தவம் செய்ய வேண்டும் என்று கூறி ஒரு மந்திரத்தையும் உபதேசித்தனர். துருவன் ஓரிடத்தில் அமர்ந்து விஷ்ணுவையே தியானம் செய்து மந்திரத்தை ஜபிக்கலானான். நாட்கள் நகர்ந்தன. துருவன் தவ வலிமை தேவர்களையும் அச்சம் கொள்ள செய்தது. அவன் ஒருவேளை இந்திர பதவிக்கு ஆசைப்படுகிறானோ என்று சந்தேகித்த தேவர்கள் அவன் தவத்தை கலைக்க அரும்பாடுபட்டனர். இவர்களை அல்லாமல் அசுரர்களும் அவன் தவத்தை கலைக்க முயன்றனர். எதுவும் செய்ய முடியாத நிலையில் விஷ்ணு துருவன் முன் தோன்றினான். விஷ்ணுவை நேரே தரிசனம் செய்தான். துருவன் என்ன வரம் வேண்டும் என விஷ்ணுவிடம் கேட்டான். விஷ்ணு கேட்க, தங்களை தரிசித்ததே போதுமானது, இதற்கு மேல் ஒன்றும் வேண்டாம் என்று கூறிவிட்டான். துருவன் இருந்தாலும் ஏதாவது ஒரு வரத்தை கேள் என்று விஷ்ணு கூற, எவரும் அடைய முடியாத இடத்தை தான் அடைய வேண்டும் என்று துருவன் கேட்டான். அவன் விருப்பத்தை நிறைவேற்றும் முறையில் அசையாத துருவ நட்சத்திரமாக அவனை மாற்றி சப்த ரிஷி மண்டபத்தின் அடியில் இருக்குமாறு வரம் தந்தான். சப்த ரிஷி மண்டலம் உட்பட எல்லா நட்சத்திரங்களும் இன்றும் துருவனை சுற்றி வருவதை காணலாம். பிரகலாதன் கதை. தைத்தியர்கள் என்று அழைக்கப்பட்ட அசுரர்கள் பரம்பரையில் வந்தவன் கிரண்யகசிபு என்பவன். மாபெரும் தவங்கள் செய்து 3 லோகங்களையும் ஆளும் சக்தியை பெற்றான். அன்றியும் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன் ஆகிய தெய்வங்களை எல்லாம் வென்று அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து துரத்தி விட்டான். அவர்கள் அனைவரும் இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து கடைசியில் விஷ்ணுவுடன் சரணடைந்தனர். எல்லோரையும் வென்றுவிட்ட காரணத்தால் கிருண்யகசிப்பு தனக்கு மேல் யாரும் இல்லை, இருக்க முடியாது என்று முடிவுக்கு வந்து விட்டான். அதனால் தைத்திரியர்கள் தேவர்கள் ஆகிய அனைவரும் தன்னையே வணங்க வேண்டும், தன் பெயரையே உச்சரிக்க வேண்டும் என்று ஆணையிட்டான். மேலும் தைத்திரிய குலத்திற்கு விஷ்ணு விரோதியாக கருதப்பட்டான். எனவே பகைவரின் பெயரை யாரும் சொல்லக்கூடாது என்று இரணியனின் கட்டளை. இந்நிலையில் பிரகலாதன்
என்ற குழந்தை பிறந்தது. குழந்தை ஓரளவு வளர்ந்தவுடன் ஓர் ஆசிரியனை நியமித்து அக்குழந்தையை கல்வி புகட்ட உத்தரவிட்டான். கல்வியை தொடங்கும் போது விஷ்ணுவின் பெயரைச் சொல்லக்கூடாதென்றும் இரணியன் பெயரைச் சொல்ல வேண்டும் என்றும் குரு கட்டளையிட்டார். ஆனால் பிரகலாதன் அதற்கு இசையவில்லை. அவன் விஷ்ணுவின் பெயரையே சொல்லிக் கொண்டிருந்தான். சில காலம் கழிந்து மகனின் கல்வி வளர்ச்சி எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை அறிய இரணியன் யார் அந்த விஷ்ணு இரணியன் யார் அந்த விஷ்ணு என்று கேட்டான். பிரகலாதர், தந்தையே, இந்த விஷ்ணு உன்னுள்ளும் இருக்கின்றான், என்னுள்ளும் இருக்கின்றான், காணப்படுகின்ற எல்லாவற்றிலுக்குள்ளும் இருக்கின்றான் என்று கூறினவுடன் எல்லையற்ற சினங்கொண்டான் இரணியன். தைத்திரிய சேனையை விட்டு இப்பிள்ளையை கொன்று விடுங்கள் என்றார். அவர்கள் எத்தனை ஆயுதங்களை பயன்படுத்தியும் ஒன்றும் நடைபெறவில்லை. ஆயிரக்கணக்கான விஷ பாம்புகளை விட்டு பிரகலாதனை கடிக்கச் செய்தார்கள். ஒன்றும் நடைபெறவில்லை. கையையும் காலையும் கட்டி அரண்மனையிலிருந்து கீழே எறிந்தார்கள். அப்போதும் ஒன்றும் நடக்கவில்லை. ஆசிரியரை அழைத்து மறுபடியும் இவனை கூட்டிக் கொண்டு போய் நல்ல முறையில் கல்வி கற்பியுங்கள் என்று கூறினான். எவ்வித பயனும் விளையவில்லை. இம்முறை சுக்கிர நியதியின்படி பகைவர்களை எப்படி வெல்ல வேண்டும் என்று ஆசிரியர்கள் கற்பித்தார்கள். பல 100 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் பிள்ளையை வரவழைத்தான். இந்த முறை விஷ்ணுவை பற்றி பேச்செடுக்காமல் சுக்கிர நீதியின்படி பகைவர்களை எவ்வாறு வெல்லுவது என்று கேட்டான் கிரண்யன். அதற்கு பிரகலாதன், பகைவர்கள் என்று யாரும் இல்லை, எல்லோரிலும் விஷ்ணுவே இருக்கின்றார், ஆதலால் யார் யாருக்கு பகை என்று பிள்ளை பதில் கூறினான். கோபம் கொண்ட கிரண்யன் பிரகலாதன் உடம்பை பாம்புகளால் கட்டச் செய்து அவனை சமுத்திரத்துக்குள் போட்டுவிட்டு அவன் மேலே வராமல் இருக்க மலைகளை எடுத்து அவன் மேல் போடுமாறு செய்தான். இத்தனை இடையூறுகளையும் கடந்து பிரகலாதன் வெளியே வந்ததை பார்த்த கிரண்யன், மகனே, இத்தனை ஆபத்துக்களையும் வெல்லக்கூடிய சக்தியை எங்கிருந்து பெற்றாய் என்று கேட்டான். அதற்கு பிரகலாதன், தந்தையே, இதில் என்னுடைய சக்தி எதுவுமே இல்லை, எல்லாம் விஷ்ணுவின் செயல்தான் என்று கூறினான். இந்த நிலையில் விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யனை கொன்று பிரகலாதனுக்கு முடிசூட்டினார். இந்த பிரகலாதன் பரம்பரையில் வந்தவர் தான் மாபலி சக்கரவர்த்தி. நரசிம்மமூர்த்தியை பிரகலாதனை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க பிரகலாதனன், ஐயனே, இமைப்பொழுதும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் என்றான். வேறு என்ன வேண்டும் என்று விஷ்ணு கேட்க, என் தந்தையின் குற்றங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். விஷ்ணுவும் அவ்விதமே செய்தார். பிற உலகங்கள் பற்றிய குறிப்புகள். பூமிக்கு மேல் பல மைல்களுக்கு அப்பால் உள்ளது சூரிய உலகம். அடுத்து சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சுக்கிரன், சனி, சப்தரிசி, துருவ மண்டலங்கள் ஆகியவை உள்ளன. சப்தரிசி மண்டலத்தின் முதலான உலகங்கள் துருவ நட்சத்திரத்தை சுற்றி வருகின்றன. துருவலோகத்திற்கு மேல் ஞான உலகமும் அதற்கு மேல் தேவர்கள் வசிக்கும் தவ உலகமும் உள்ளன. இவை அனைத்திற்கு மேலே சத்திய உலகம் உள்ளது. அது இரண்டாக பிரிக்கப்பட்டு பிரம்மலோகம், வைகுண்டலோகம் என்று உள்ளது. பிரம்மலோகத்தில் பிரம்மனும் வைகுண்ட உலகத்தில் விஷ்ணுவும் உள்ளனர். துருவ உலகம் முதல் சத்திய உலகம் வரை உள்ள 4 உலகங்களையும் உலகங்களும் யுக உரிமில் அழிவதில்லை. இவற்றிற்கு கீழே உள்ள புவர் ஸ்வர் ஆகிய பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்லோகம் ஆகிய உலகங்கள் பிரளய காலத்தில் அழிந்துவிடும் இயல்புடையன. உண்மையில் இப்பேரண்டம் என்பது முன்னால் குறிப்பிடப்பட்ட 7 உலகங்களையும் இவற்றுக்கு கீழே 7 பாதாள உலகங்களையும் தன்னுள் அடக்கியுள்ளது. கீழும் மேலுமாக உள்ள இந்த 14 உலகங்களையும் அடக்கியுள்ள அண்டம் இருளால் சூழப்பட்டுள்ளது. அவ்விருளை கடந்து தண்ணீரும், நீரை கடந்து நெருப்பும், நெருப்பை கடந்து காற்றும், காற்றை கடந்து ஆகாயமும் சூழ்ந்துள்ளன. ஜடபரதன் கதை. முன்னொரு காலத்தில் சாலக்கிரமா என்ற ஊரில் ரிஷபா என்ற மன்னனுக்கு பரதன் என்ற ஒரு மகன் இருந்தான். அவன் எப்பொழுதும் விஷ்ணுவை தியானிப்பதிலேயே இருந்தான். ஒரு நாள் பரதன் நீராடுவதற்காக ஆற்றுக்கு சென்றான். அங்கு கருவுற்றிருந்த ஒரு மானும்
நீர் அருந்துவதற்காக வந்திருந்தது. அச்சமயத்தில் ஒரு சிங்கத்தின் கச்சனை கேட்டு பயந்த மான் தன் குட்டியை உடன் இறந்து விட்டது. ஆற்றில் விழுந்து விட்ட மான் குட்டியை பரதன் தன் ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து வளர்த்தான். நன்கு வளர்ந்த மான் பெரிதாகி சுற்றுப்புறங்களுக்கு சென்று உணவருந்தி வந்தது. தன்னுடைய அரச பதவி, மக்கள், உறவினர்களை மறந்த பரதன் மானை மட்டும் மறக்காமல் பார்த்து கொண்டான். பல ஆண்டுகள் கழித்து மானை பற்றி நினைத்து கொண்டே உயிர் நீத்தான். பரதன் மானின் நினைவாக உயிர் நீத்ததால் நளினாக்கா உயிர் நீத்தான் பரதன், அதுல நில்லுங்க. பிறகுதான் மானின் என்று படிக்கணும். உயிர் நீத்தான் பரதன். மானின் நினைவாகவே உயிர் நீத்ததால் மறுபிறப்பில் ராமனாக, அதாவது பூர்வ ஜென்ம நினைவுகளும் பிறந்து தன் பழைய ஊராகிய மானாக அந்த ஒரு மானா பிறந்திருக்கிறான். சென்று அங்கு வாழ்ந்து சில காலம் கழித்து பூர்வ ஜென்ம நினைவுகளுடன் பிராமணனாக பிறந்து வேத சாஸ்திரங்கள் நன்கு தேர்ச்சி பெற்றார். பரபிரம்மம் பற்றிய ஞானம் பெற்றதால் வேதங்கள் படிப்பதில் நாட்டம் இல்லாமல் துர்நாற்றமுடைய தோற்றத்துடன் உலவி வந்தான். அவன் தந்தையின் மரணத்துக்கு பிறகு உறவினர்கள் அவனுக்கு கெட்டுவிட்ட உணவையே தந்தனர். மிகவுமதி ஆற்றின் கரையில் கபில முனிவரின் ஆசிரமம் இருந்தது. ஒரு நாள் சௌவிர என்ற அரசன் ஞானம் பற்றி தெரிந்து கொள்ள பல்லக்கில் ஏறி கபில முனிவரை தரிசிக்க சென்றார். இதுல துர்வாச முனிவருக்கு அவர் துர்வாசமற்றவர், அதாவது அவர் கருவில பிறக்க இல்லை, ஆனபடியே அவர் அந்த துர்வாசமற்றவர். அவருக்கு அதுதான் அவற்றை அந்த துன்பம் அடையாமல் அவரை இன்றைக்குதான் அதை அறிஞ்சேன் நான். இதுல துர்வாசர் இப்ப வந்ததை தான் சொல்லணும் போல இருந்தேன். படிக்கும். தரிசிக்க சென்றான். பல்லக்கு தூக்குபவர்களில் ஒருவன் குறைந்ததால் அழுக்கு உடம்புடன் இருந்த அந்த பிராமணனை பல்லக்கு தூக்கும்படி சொல்லினார். பல்லக்கை தூக்கி சென்றவர்கள் வேகமாக செல்லவும் பரதன் மட்டும் சற்று மெதுவாக நடந்ததால் பல்லக்கு ஒரே சீராக நகர முடியவில்லை. இதனால் பரதனை மற்றவர்கள் கோபித்தனர். கோபம் கொண்ட அரசன் மிகுந்த பலமுடையவனாக தோற்றமளிக்கும் நீ சிறிது தூரம் பல்லக்கை சுமந்து வந்ததில் எப்படி களைப்புற்றாய் என்று கேட்டார். அதற்கு பரதன், பல்லக்கை நான் சுமக்கவில்லை, எனக்கு களைப்பும் இல்லை, நான் பலம் உடையவனும் அல்ல என்றான். இதை கேட்ட அரசன் வியப்போடு, நீ பல்லக்கை சுமந்து செல்கின்றாய், நீ பலமுள்ளவனாக இருக்கின்றாய், இதை எப்படி மறுக்க முடியும் என்றான். பரதன் பதில் சொல்ல துவங்கினான். நான் யார்? நீ யார்? நீ பார்த்தது என்னுடைய உடம்பும் உன்னுடைய உடம்புமே. நான் என்பது என் உடம்பும் அல்ல, நீ என்பது உன் உடம்பும் அல்ல. நம்முடைய ஆத்மாதான் நான் யார் என்பதை அறிவிக்கும். அந்த ஆத்மாவுக்கு களைப்போ பலமோ எதுவும் இல்லை. அந்த ஆத்மா பல்லக்கை தூக்கி சுமப்பதும் இல்லை. இதை சொல்லிவிட்டு பரதன் அமைதியாகிவிட்டான். வியப்படைந்த அரசன் கீழே இறங்கி அந்த பிராமணனை விழுந்து வணங்கினான். இவ்வளவு ஞானம் பெற்ற இந்த மனிதன் யார் என தெரிந்து கொள்ள விரும்பினான் அரசன். உடனே பரதன் ஆத்மாவை பற்றி கூறினான். ஒவ்வொரு பிறப்பிலும் ஓர் உடம்பில் இருந்து மறு உடம்புக்கு செல்கின்ற இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இதுவே ஜீவாத்மா எனப்படும். எங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருளாகிய விஷ்ணுவே பரமாத்மா எனப்படுபவர். முழுமையான ஞானம் பெற்றவனுக்கு ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் வேறுபாடு இல்லை. மாயையில் அகப்பட்டிருப்பவனுக்கே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறுபட்ட பொருள்களாக தெரியும். பரதன் ஒரு கதையையும் அரசனுக்கு கூறினான். பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரம்மனின் மகனாகிய ரிபுவும் ரிபுவின் சீடனும் புலத்தியனின் மகனுமாகிய நிடகாவும் தேவிகார நதியின் கரையோரத்தில் அமைந்துள்ள விரநகரா என்னும் இடத்தில் வசித்தனர்.
பரபிரம்மம் பற்றி அறிந்து கொள்வதற்கு தயாராக இல்லாத காரணத்தால் நிடகாவை ஊருக்குள் சென்று வசிக்கும்படி கூறினான் ரிபு. ஒரு நாள் தன் சீடனாகிய நிடகாவை காணச் சென்றான் ரிபு. தன்னை காண வந்த தன் ஆசிரியனை உண்ண நிடகா. அவனை பார்த்து ரிபு, என்ன உணவு படைக்கப் போகிறாய், தூய்மையானதா என்றான். அதற்கு நிடகா, அரிசி, பழங்கள் மற்றும் இனிப்புகள் இருப்பதாக கூறினான். இது அசுத்தமான உணவு, அரிசியில் செய்யப்பட்ட உணவு மற்றும் தயிர் கொடுக்குமாறு கூறினான் ரிபு உணவு உண்டபின் தன் ஆசிரியனை பார்த்து, பசி அடங்கிவிட்டதா என்றும் இங்கு எதற்காக வந்தீர்கள் என்றும் கேட்க, நிடகாவை பார்த்து, பசியோடு இருப்பவர்களுக்கே உணவு உண்டபின் பசி அடங்கிவிடும், எனக்கு பசி இல்லை, அதனால் இந்த கேள்விக்கே இடமில்லை, உடம்பிற்குத்தான் பசி எடுக்கும், நான் உடம்பல்ல, நான் எங்கு செல்கிறேன் என்று வினாவினாய், என்னுடைய ஆத்மா எங்கு நிறைந்திருக்கிறது, நீ காணும் நான் அல்ல, நீ அல்ல. நீ அளித்த உணவை பற்றி கவலை இல்லை, ஏனெனில் அனைத்துமே ஒரு மூலப்பொருளில் இருந்து செய்யப்பட்டவை, இதுவே உண்மையான ஞானம் என்றான். இதனை கேட்ட நிடகா அஞ்ஞானம் என்று தன்னை ஆசிரியனை பணிந்து வணங்கினான். 1000 வருடங்களுக்கு பிறகு நிடகாவையும் காண வந்தான் ரிபு. ஊருக்கு வழியே புல்லை தின்று கொண்டு மிகவும் மெலிந்த தோற்றத்துடன் காணப்பட்ட நிடகா மற்றவருடன் கலக்காமல் தனித்து வாழ்ந்து வந்தான். பரமாத்மாவின் என்றும் வேறுபட்டது எதுவும் இல்லை என்ற உண்மையானத்தை போதித்து விடைபெற்றான் ரிபு. இக்கதையை கூறிய பரதன், ஓர் அரசன் அறிந்து கொள்ள வேண்டிய ஞானம் இதுவே. மேகம் ஒன்றே ஆயினும் சில சமயம் நீளமாகவும் சில சமயம் வெள்ளையாகவும் தோன்றுகிறது. அதுபோல மாயையின் வசப்பட்டவர்கள் ஆத்மாவை வேறு வேறு என்று நினைக்கின்றனர். உண்மையில் ஆத்மா என்பது ஒன்றுதான். ஆத்மாவை தவிர உலகில் வேறு எதுவும் இல்லை. நாம் அனைவரும் இந்த ஆத்மாவின் பிரிவுகளே என்று கூறினான். தேவவியாசர் பலர், வேதவியாசர் பலர், ஒவ்வொரு மன்வந்திரத்திலும் விஷ்ணு வேதவியாசராக உருவெடுக்கிறார். உருவெடுத்த பின்பு வேதங்களை வகைப்படுத்துகிறார். வைவஸ்தவ மன்வந்திரங்களாகிய இந்த காலகட்டத்தில் தேவவியாசர் வேதங்களை 28 முறை வகைப்படுத்தி விட்டார். இதுவரை தோன்றியுள்ள வேதவியாசர்கள் 28 பேர் ஆவர். அவர்கள் சுவயம்பு வேதவியாசர், பிரஜாபதி வேதவியாசர், பிருகஸ்திபதி வேதவியாசர், மிருத்யு வேதவியாசர், பரத்வாஜ வேதவியாசர், கிருஷ்ணதுபாய வேதவியாசர் முதலானோர். விஷ்ணு புராணத்தின் படி வரப்போகும் வேதவியாசர் துரோணரின் மகனாகிய அஸ்வத்தாமன் ஆவர். அவர் சிரஞ்சீவி ஆவர். ஓம் என்ற பிரணவன் 4 வேதங்களின் சாரம் எனப்படும். பரபிரமம் எங்கும் எப்பொழுதும் எப்பொருளிலும் நிறைந்திருந்தாலும் காண்பவர்களுக்குரிய மன வளர்ச்சி, அறிவு முதிர்ச்சி ஆகியவற்றுக்கு ஏற்ப பல வடிவமாக தெரிபவர். ரிக், யசுர், சாமம், அதர்வணம் ஆகிய 4 வேதங்களில் 1,00,000 பாடல்கள் உள்ளன. கிருஷ்ண துவைவாயன வேதவியாசர் இந்த வேதங்களை பிரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் அவரை சுற்றி 4 முக்கியமான சீடர்கள் அமர்ந்திருந்தனர். பைலா என்பதற்கு ரிக் வேதமும், வைசம்பாயனருக்கு யசுர்வேதமும், ஜைமினிக்கு சாமமும், சுமந்துவிற்கு அதர்வணமும் கற்பிக்கப்பட்டன. கிருஷ்ண துவைவாயன வியாசர் உரோமகசனருக்கு புராணங்களை கற்பித்தார். ஜக்ஞவல்கியர் கதை. முன்னொரு காலத்தில் அனைத்து ரிஷிகளும் ஓரிடத்தில் கூடினர். பெரிய ஆராய்ச்சிகள் நடைபெற வேண்டி இருப்பதால் யாரும் இக்கூட்டத்துக்கு வராமல் இருந்துவிடக் கூடாது. அப்படி வராமல் இருந்து விட்டால் 8வது நாள் ஒரு பிராமணனை கொண்டு பாவம் அவர்களை சேரும் என்று ரிஷிகள் அறிவித்தனர். என்ன காரணத்தாலோ வைசம்பாயன மகரிஷி இக்கூட்டத்துக்கு வர முடியவில்லை. யாக்ஞவல்யர் உள்ளிட்ட 27 சீடர்களுக்கு யசுர்வேதத்தை 27 பங்காக பிரித்து அவர் கற்று தந்திருந்தார். கூட்டத்துக்கு வராத காரணத்தால் 8ஆம் நாள் வைசம்பாயனர் தவறுதலாக அவர் மைத்துனர் தலைமேல் காலை வைத்து அவரை கொன்று விட்டார். அந்த பிரமஹத்தி தோஷத்தை போக்க விரும்பிய வைசம்பாயர் தன்
27 சீடர்களையும் அழைத்து இந்த தோஷம் என்னை விட்டு போவதற்கு ஒரு யாகம் செய்ய வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என கட்டளையிட்டார். இக்கட்டளையை கேட்டவுடன் அந்த 27 பேரில் ஒருவனாகிய யாக்ஞவல்லியர் எழுந்து, சுவாமி, யாகத்தை நன்கு செய்து முடிக்க இவர்களுக்கு ஆற்றல் போதாது, நானே இதை செய்து முடிக்கின்றேன் என்று கூறினார். இது கேட்ட வைசம்பாயனர் மிகவும் கோபமடைந்து, என்னுடைய மற்ற சீடர்களை நீ எவ்வாறு குறை கூற முடியும்? இவ்வளவு அகங்காரம் உள்ள நீ என் சீடனாக இருப்பதற்கு தகுதி இல்லை. ஆகவே என்னிடம் கற்றுக்கொண்டதை திருப்பிக் கொடுத்து விடு என்று கூறினார். யாக்ஞவல்லியர், சுவாமி, உங்களுடைய நன்மைக்காகத்தான் நான் இவ்வாறு கூறினேன். இதை புரிந்து கொள்ளும் சக்தி உங்களுக்கு இல்லை. இதற்கு பதிலாக என் மேல் சினம் கொண்டீர்கள். சொல்வதை புரிந்து கொள்ளாத குரு எனக்கு தேவையில்லை. ஆகவே உங்களிடம் கற்றுக்கொண்டதை இதோ உமிழ்ந்து விடுகின்றேன் என்று கூறி உமிழ்ந்தார். அவர் உமிழ்ந்ததை ஏனைய சீடர்கள் தைத்திரிய பறவை வடிவுடன் வந்து உண்டு விட்டார்கள். இதனால் யசுர்வேதத்திற்கு மட்டும் தைத்திரிய சம்பகிதை என்று பெயர் வழங்கலாயிற்று. யசுர்வேதத்தை இழந்துவிட்ட யாக்ஞவல்லியர் சூரியனையே குருவாக வரித்து தவம் செய்தார். அதன் பயனாக சூரியன் தோன்றி யாக்ஞவல்லியருக்கு யசுர்வேதத்தை கற்றுத்தந்தார். சூரியனை கற்றுக் கொடுத்ததால் வைசம்பாயனருக்கு கூட தெரியாத பல அர்த்தங்கள் யாக்ஞவல்லியருக்கு தெரியலாயின. இந்த விஷ்ணு புராணத்தின் ஒரு பகுதியில் இந்த புராணமும் ஏனைய புராணங்களும் தோன்றிய வரிசை சொல்லப்படுகிறது. புராண சம்ஹிதை என்ற மூல நூலை வேதவியாசர் தம் மாணவனாகிய லோமர்ஷனருக்கு கற்றுக் கொடுத்தார். லோமர்ஷனரிடம் பயின்ற சுமதி, அக்னிவர்ஷா, மைத்ரேயு, ஷவர்ணி, அக்ரிதவர்ணா, சம்சயபயன ஆகிய 6 சீடர்களும் தாங்கள் கற்றுக்கொண்ட புராண சம்ஹிதையிலிருந்து ஒவ்வொரு புராணத்தை விரிவாக சொல்லினர். இந்த அடிப்படையில் தான் விஷ்ணு புராணமும் சொல்லப்பட்டது. பத்ம புராணத்தை அடுத்து வருகிற விஷ்ணு புராணம் விஷ்ணுவின் சிறப்புகளை விரிவாக எடுத்து கூறுகிறது. இப்புராணத்தின்படி ஞானம் 14 வகைப்படும். இவை 4 வேதங்கள், 6 வேத அங்கங்கள், மியாம்சை, நியாயம், புராணம், தர்ம சாத்திரம் ஆகியவை ஆகும். இந்த 14ஓடு ஆயுர்வேதம், தனுர்வேதம், சங்கீதம், அர்த்த சாஸ்திரம் ஆகிய 4ஐயும் சேர்த்து பேசுவதும் உண்டு. ரிஷிகளுள் பிரம்ம ரிஷிகள், தேவ ரிஷிகள், ராஜ ரிஷிகள் என்று 3 வகையினர் உண்டு. ஜமன் கதை. உலகத்தில் இறந்தவர்களை எல்லாம் கொண்டு சென்று அவர்களை செய்த குற்றங்களுக்கு ஏற்ப நரகத்தில் தள்ளி அக்குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவித்த பிறகு மறுபிறப்பை அவர்களுக்கு கொடுப்பதுதான் ஜமனுடைய வேலை. இப்படிப்பட்ட நரக வேதனையை அனுபவிக்காமல் இருக்கவும் யமனிடம் போகாமல் இருக்கவும் ஏதேனும் வழி உண்டா என்று மைத்ரேயு பராசரரை கேட்க தான் ஏற்கனவே இது பற்றி கேட்ட உரையாடலை பராசரர் கூறினார். நன்றி. பாண்டவர்களுள் ஒருவராகிய நகுலன் தாத்தாவாகிய பீஷ்மரை பார்த்து இதே கேள்வியை கேட்கின்றான். அதற்கு பதில் கூற வந்த பீஷ்மர் நகுலனை பார்த்து, கலிங்க நாட்டில் எனக்கு ஒரு பிராமண நண்பர் இருந்தார். அந்த பிராமணனுக்கு ஒரு முனிவர் நண்பராக இருந்தார். அந்த முனிவர் இறந்த காலத்தையும் பழம் பிறப்பையும் அறியும் ஆற்றல் உள்ளவர். இந்த சக்திகளின் துணை கொண்டு யமனுக்கும் ஒரு யமதூதனுக்கு நடந்த உரையாடலே அம்முனிவர் அறிந்திருந்தார். தாம் அறிந்ததை அம்முனிவர் என் பிராமண நண்பருக்கு சொல்ல அதை அவர் எனக்கு சொன்னார். அதை நான் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன். அந்த உரையாடல் விவரம் வருமாறு. யமன், விஷ்ணு பக்தர்களே, கொஞ்சம் குரல் பண்ணுவது, பக்கத்திலேயே நீ போகாதே. விஷ்ணு பக்தர் பக்கத்திலேயே நீ போகாதே. என்னை பொறுத்தவரை இந்த விஷ்ணு பக்தர்களை தவிர மீதமுள்ள அனைவருக்கு நான் தான் தலைவன். உண்மையில் நான் சுதந்திரமானவன் அல்ல. நான் செய்யும் பணிகளை விஷ்ணுதான் மேற்பார்வை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் என்னை தண்டிக்கும் உரிமையும் உடையவர் அவர். விஷ்ணுவின் கமல பாதங்களை வணங்கும் பக்தர்கள் பக்கம் செல்லாதே. எமதூதன்,
ஒருவன் எப்படி விஷ்ணு பக்தன் ஆவது? எமது யமன், அடுத்த யமன் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மத்தை யார் மீறுவதில்லையோ, யாருடைய மனத்தில் அகங்காரம் பொறாமை முதலிய இல்லையோ, யார் பகைவர் நண்பர் என்ற வீடுபாடு பாராட்டாமல் அனைவருடன் சமத்துவமாக இருக்கிறார்களோ, யார் அகிம்சையை கடைபிடிக்கிறார்களோ, யார் கோபத்தை விட்டொழுத்தார்களோ அவர்களே விஷ்ணு பக்தர்கள். குரோல் பண்ணுங்க. அவர்கள் ஓயாது விஷ்ணுவை தியானிப்பதால் அவர்கள் மெனப்பு வாய்ந்த வடிவத்தை பெறுகின்றனர். இதயத்தில் விஷ்ணுவை வைத்து பூசிப்பவர்கள் குற்றம் செய்வதே இல்லை. அத்தகைய பக்தர்கள் பக்கத்தில் செல்லாதே, அப்படி சென்றால் வலிமை வருந்திய விஷ்ணுவின் சக்கரம் உன்னையும் பழுதீத்துவிடும். 4 வர்ணங்கள். விஷ்ணு பக்தர்கள் என்பவர்கள் விஷ்ணுவால் நியமிக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மங்களை தவறாமல் கடைபிடித்தனர். 4 வர்ணங்கள்: பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்பவை ஆகும். பிராமணர்கள் கடமையாவன கற்றல், கற்பித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்ற 6 ஆகும். சத்திரியர்கள் கடுமையாவன கற்றல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல் இவற்றோடு தனுர்வேதம் அறிந்து நாட்டை காக்க போர் புரிதல், அரசனுடைய கடமை தீயவர்களை தண்டிப்பதும் நல்லவர்களை காப்பதும் ஆகும். வைசியர்கள் விவசாயம், ஆடு மாடு வளர்த்தல், வாணிபம் என்பவற்றுடன் கற்றல், யாகம் செய்தல், ஈதல் என்பவற்றை செய்ய வேண்டும். சூத்திரர்கள் கடமை ஏனைய மூவற்றும் தொண்டு புரிதல் ஆகும். இவற்றை அல்லாமல் சூத்திரர்கள் வாணிபம், கைத்தொழில் என்பவற்றிலும் ஈடுபடலாம். 4 பொதுவான சில கடமைகளும் உண்டு. அவையாவன: பிறரிடம் அன்பு பாராட்டுதல், தூய்மையோடு இருத்தல், கடினமாக உழைத்தல், சத்தியத்தை கடைப்பிடித்தல், நட்பு பாராட்டுதல், துன்பத்தை பொறுத்து கொள்தல் ஆகியவை ஆகும். இவற்றை அல்லாமல் பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 நிலைகளையும் ஒருவன் மேற்கொள்ள வேண்டும். முதலாவது நிலை பிரம்மச்சாரியம். பூநூல் அடைந்தவுடன் குருவை நாடி சென்று அவருடனேயே தங்கி அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்தல். குரு உறங்கிய பின் உறங்கி அவர் எழுமுன் எழுந்து காலை கடன்களை முடித்து மலர், தண்ணீர் முதலியவற்றை கொண்டு வர வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் குருவை மறத்து பேசவோ எதிர்க்கவோ கூடாது. எல்லா சாத்திரங்களையும் கற்ற பிறகு குரு தட்சணை கொடுத்து விட்டு அவரது உத்தரவின் பேரில் கிருகஸ்தனாக ஆக வேண்டும். இதுவே 2வது நிலை. கிருகஸ்தனானவன் தக்க ஒருத்தியை தேர்ந்தெடுத்து மனம் புரிந்து இல்லறம் நடத்த வேண்டும். புதல்வரை பெறுதல், வேள்வி செய்தல், மேலும் கற்றல், விருந்தினர்களை உபசரித்தல் ஆகியவை இதன் பாற்படும். மற்ற நிலைகளை காட்டிலும் கிரகஸ்தனின் நிலையே உயர்ந்ததாகும். பிராமணர்களும் பிரம்மச்சாரிகளும் பிச்சை ஏற்பதை மேற்கொள்ளலாம். 3வது நிலை வானப்பிரஸ்தம். நிறைவான வாழ்க்கைக்கு பிறகு ஒருவன் காட்டிற்கு சென்று தவம் செய்யலாம். அவ்வாறு செல்லும் போது மனைவியை அழைத்து கொண்டோ அல்லது மகனின் பாதுகாப்பிலோ விட்டு செல்லலாம். வானப்பிரஸ்தர்கள் காய்கனி கிழங்குகளை உண்டு முடியினை வெட்டாது இருத்தல் வேண்டும். தெய்வங்களை வழிபடும் போது தன்னை நாடி வரும் விருந்தினர்களுக்கு தன்னிடம் இருப்பதை கொடுக்க வேண்டும். அவனுடைய தலையாய கடமை தியானம் செய்வதே. பந்த பாசங்களை விட்டுவிட்டு நிலையில்லாத உலகப் பொருட்கள் மீது தியானம் செய்வதே கடைசி நிலையாக வருவது. தியானம் செய்வதே ஆகும். பிறகு கடைசி நிலையாக வருவது சந்நியாச நிலையாகும். பந்தபாசங்களை விட்டுவிட்டு நிலையில்லாத உலகப் பொருட்களின் மீதுள்ள ஆசையினையும் துறந்தவனே சந்நியாச நிலை இணையேற்க முடியும். சந்நியாசியை பொறுத்தவரை எல்லா ஜீவன்களுமே ஒன்றுதான். அவற்றிற்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான். தனிமையில் அமர்ந்து யோகத்தில் ஈடுபடுவதே அவன் கடமையாகும். அவன் ஒரு இரவுக்கு மேல் ஒரு கிராமத்திலும் 5 நாட்களுக்கு மேல் ஒரு நகரத்திலும் தங்கக்கூடாது. சந்நியாசி நிலையில் உள்ளவன் பிச்சை எடுத்தே தன் உணவை உண்ண வேண்டும்.
ஆனால் ஒரு வீட்டில் பிச்சை எடுக்கும் முன்பு அவ்வீட்டில் உள்ளவர்கள் உண்டு விட்டார்கள் என்பதை உறுதியாக தெரிந்து கொண்டே அவ்வீட்டில் பிச்சை எடுக்க வேண்டும். சடங்குகள். ஒரு குழந்தை பிறந்த பொழுதும் ஒருவன் மரித்த பொழுதும் வெவ்வேறு வகையான சடங்குகள் செய்யப்படுகின்றன. குழந்தை பிறந்த 10ஆம் நாள் தந்தை குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்றான். திருமணங்கள் 8 வகைப்படும். அவை பிரம்மம், தெய்வீய, அஸ்ர, பிரஜாபத்ய, அசுர, காந்தர்வ, ராட்சச, பைசாச என்பவை ஆகும். ஒவ்வொரு வர்ணத்துக்கும் குறிப்பிட்ட வகை திருமணங்கள் குறிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் சில கடமைகள் வகுக்கப்பட்டுள்ளன. கடவுளை வணங்குதல், பசு, பிராமணர்கள், முனிவர்கள், வயது முதிர்ந்த ஆசிரியர்கள் ஆகியோரை வணங்க வேண்டும். திருடுதல், பொய் பேசுதல், பிறரை நோகச் செய்தல் ஆகியவற்றை செய்யக்கூடாது. பிறர் குற்றம் கூறக்கூடாது. பிறருடைய செல்வம் கண்டு பொறாமை பெறக்கூடாது. தீயவர் சேர்க்கை கூடாது. தீப்பிடித்த வீட்டுக்குள்ளோ மரத்தின் உச்சி மீதோ நுழையவும் ஏறவும் கூடாது. வாய் பொத்தி கொட்டாவி விட வேண்டும். கொடிகளையும் வணக்கத்துக்குரிய தெய்வங்களின் நிழல்களையும் மிதிக்க கூடாது. வீட்டிலும் காட்டிலும் தனித்து வாழக்கூடாது. பெரிய விலங்குகள் அருகே செல்லக்கூடாது. தனியா இருக்கிறது என்ன செய்யலாம்? அண்டிவடிங் வீட்டை விட்டு புறப்படவும் வீட்டின் தலைவன், தெய்வம், மலர், ஆபரணம், நெய் அல்லது மறிக்க தகுந்த ஒருவர் ஆகியவற்றுள் ஏது ஒன்றை பார்த்து விட்டு புறப்பட வேண்டும். நாட்டிலும் காட்டிலும் நடக்கும் பொழுது கையில் ஒரு தடி கொம்புடனும் காலில் செருப்புடனும் நடக்க வேண்டும். ஒருவன் உண்மையே பேச வேண்டும். அந்த உண்மை பேசுவதால் பிறருக்கு தீங்கு உண்டாகும் என்ற நிலை வந்தால் பேசாமல் இருக்க வேண்டும். மகன், மகள் ஆகியோர் திருமணம், புதுவனை புகுதல், குழந்தைக்கு பெயர் சூட்டல், முதன்முறையாக பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டல், முதன்முறையாக பிறந்த சிசுவை பார்த்தல் ஆகியவை நிகழும் பொழுது அவற்றிற்குரிய சடங்குகளை செய்ய வேண்டும். ஒருவர் இறந்த பொழுது ஒற்றைப்படை எண்ணுள்ள பிராமணர்களுக்கு ஒற்றை எழுத்து 7, 5 அப்படி ஒற்றைப்படை எண்ணுள்ள பிராமணர்களுக்கு சாதாரண உணவு படைத்தால் பிதிர்கள் ஒரு மாதத்திற்கு மீன் விருந்து கொடுத்தால், 2 மாதத்திற்கு முயல் கறி கொடுத்தால், 3 மாதத்துக்கு பறவைக்கறி தந்தால், 4 மாதத்துக்கு பன்றிக்கறி கொடுத்தால், 5 மாதத்துக்கு ஆட்டுக்கறி கொடுத்தால், 6 மாதத்துக்கு மான்கறி கொடுத்தால், 7 மாதத்திற்கு சிறப்பான மான்கறி தந்தால், 8 மாதத்திற்கு கயல் இறைச்சி தந்தால், 9 மாதத்திற்கு வெள்ளாட்டு குட்டி கறி கொடுத்தால், 10 மாதத்திற்கு மாட்டுக்கறி கொடுத்தால், 11 மாதத்திற்கு குறிப்பிட்ட பறவையின் இறைச்சி கொடுத்தால் காலம் முழுவதும் திருப்தி அடைவார்கள். சிராத்தம் செய்வதற்கு சிறந்த இடம் கைதி என்ற ஊரே ஆகும். முன்னோர்கள் மனுவில் தும்மலின் பிறந்தவன் இட்சவாகு. இட்சவாகுவின் மகன் விரிச்சிக்கு மிகவும் தைரியம் வாய்ந்த குரல் வண்ணம் தைரியம் வாய்ந்த மகன் அவன் பரஞ்சயன். ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போர் நடந்தது. போரில் வெல்ல முடியாத தேவர்கள் விஷ்ணுவை வேண்டினர். அவர்களிடம் விஷ்ணு தான் பரஞ்சயன் என்ற பெயரில் பூமியில் அவதரித்திருப்பதாகவும் அவ்வாறு அவதரித்த பரஞ்சயன் தலைமையில் தேவர்கள் அசுரர்களை வெல்ல முடியும் என்றும் கூறினார். அதனால் தேவர்கள் பரஞ்சயனிடம் வந்து தங்களுக்கு தலைமையேற்று போரிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அதற்கு பரஞ்சயன் இந்திரனின் தோளில் ஏறித்தான் போரிட வேண்டும் என்றும் அதனை தேவர்கள் ஒப்புக்கொண்டால் அவர்களுக்கு தான் தலைமை ஏற்று போரிட தயார் என்றும் கூறினார். உடனே இந்திரனும் காலை உருவெடுக்க அதன் மீது அமர்ந்து அசுரர்களை வென்றான். பரஞ்சயன் தோல் என்ற பொருளுடையது. ககுத் என்ற சொல் தோளின் மீது அமர்ந்து போரிட்டால் பரஞ்சயன் அன்று முதல் ககுத்தன் என்று அழைக்கப்பட்டான். ககுத்தனின் வழியில் வந்தவன் யுவனசா என்ற அரசன். நீண்ட நாள் குழந்தை பேறு இல்லாமையால் அதற்கு வேண்டிய யாகம் செய்யுமாறு முனிவர்களிடம் கூறினார். சடங்குகள் நடு இரவில் முடிவு பெற்றதால் முனிவர்கள் புனித நீரினை இரவு முழுதும் பானையில் வைத்திருந்தனர். யுவனாசாவின் மனைவிக்கு அந்த புனித நீரினை கொடுத்தால் பலம் வாய்ந்த மகன் பிறப்பான் என்று கருதிய முனிவர்கள் அதனை பத்திரமாக வைத்திருந்தனர். ஆனால் மிகவும் தாகம் எடுத்த காரணத்தினால் அப்பானையில் உள்ள நீர் புனித நீர் என்பதை அறியாத மன்னன் யுவனசா அதை குடித்து விட்டான். இதனால் ஒரு குழந்தை யுவனசாவின் உடலில் புகுந்து மேலும் மேலும் பெரிதாக வளர்ந்து அக்குழந்தை
இவ்வுலகின் ஜனனம் செய்ய வேண்டிய வேளையில் அம்மன்னனின் வலது பக்கத்தை பிளந்து கொண்டு இவ்வுலகிற்கு வந்தது. ஆனால் மன்னன் அதனால் இறக்கவில்லை. ஆயினும் அக்குழந்தைக்கு தாய் யார் என்ற கேள்வி எழுந்தது. இச்சூழ்நிலையில் இந்திரனே இக்குழந்தைக்கு தாயாக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டார். அக்குழந்தை மாந்தாதா என்ற பெயர் பெற்றது. இந்திரன் வளர்த்ததால் அக்குழந்தை ஒரே நாளில் முழு வளர்ச்சி அடைந்தது. முழு உலகத்தையும் அவனே ஆட்சி செய்தான். மாந்தாதாவின் காலத்தில் சௌவரி என்ற முனிவரின் 12 ஆண்டுகள் நீருக்கு அடியில் வாழ்ந்து வந்தான். நீரில் மீன்களின் அரசன் தன் குழந்தைகள் பேரக்குழந்தைகளுடன் விளையாடுவதை பார்த்தான். உடனே தானும் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகள் பேரக்குழந்தைகள் பெற வேண்டும் என விரும்பினான். மாந்தாதா அரசனுக்கு 50 பெண்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவரை தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டார். ஆனால் வயது முதிர்ந்த தோற்றமுடைய முனிவருக்கு தன் மகளை மனம் செய்து கொடுக்க விரும்பாத அரசன் காரணத்தை கூறினால் தன்னை சபித்து விடுவானோ என்று நினைத்தார். அதனால் அம்முனிவரிடம் தங்கள் குலம் வழக்கப்படி அவர் தேர்ந்தெடுக்கும் மணமானுக்கே மனம் முடிப்பதாக கூறினார். ஆனால் அரசன் எண்ணத்தை தெரிந்து கொண்ட முனிவன் ஒரு முறை அரசனது மகளை பார்க்க அனுமதி கொடுத்தால் அவர்களை பார்ப்பதாகவும் அவர்களில் யாரேனும் தன்னை விரும்பினால் ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினான். அவர்கள் அனைவரும் மறுத்து விட்டதால் தான் சென்று விடுவதாக கூறினான். இதற்கு அரசனும் ஒப்புக்கொண்டான். மிகுந்த தவ வலிமையுடைய சௌபரி முனிவன் அரசனது பெண்களை பார்க்க செல்லும் முன் தன்னை மிகுந்த அழகுள்ள இளைஞனாக மாற்றிக்கொண்டான். அவ்வாறே ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து வர அவர்கள் அனைவரும் தனித்தனியே அவனை விரும்பினர். அவர்கள் அனைவரையும் மணந்து கொண்டு தன்னுடைய 50 மனைவிகளையும் தன் ஆச்சிரமத்துக்கு அழைத்து சென்ற முனிவன் விஸ்வகர்மாவை அழைத்து ஒவ்வொருவருக்கும் அழகிய மாளிகை அமைக்க சொன்னான். ஒவ்வொரு மாளிகையிலும் நீர் நிரம்பிய தடாகம் இருக்க வேண்டும் என்றும் அதில் தாமரை மலர் மற்றும் அன்னப்பறவைகள் இருக்க வேண்டும் என்றான். அதை போலவே விஸ்வகர்மா அமைத்து கொடுத்தான். ஒரு நாள் மாந்தாதா அரசன் தன் பெண்களை காண வந்தான். அவர்களில் முதல் பெண் தான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும் தன் கணவன் தன்னுடனேயே இருப்பதால் மற்ற சகோதரிகள் வருந்துவார்கள் என்றே தான் நினைப்பதாகவும் கூறினான். மற்றொரு மகளிடம் அரசன் கேட்டபோது அவளையும் இதையே கூறினாள். சௌபரி முனிவன் தன் தவ வலிமையால் தன்னை போல 50 உருவங்களை உண்டாக்கி இருந்தான். அவனது தவ வலிமையை கண்ட அரசன் அவனை விழுந்து வணங்கினான். அதுதான் அந்த 50 பேரை வச்சிருக்கிறோடைய எல்லாரும் தங்களோட இருக்கிற மாதிரி நினைக்கினான். சில நாட்களுக்கு பிறகு தன் மக்களிடம் மிகுந்த பாசம் கொண்டிருந்த சௌபரி முனிவன் இந்த பாசம் தன்னுடைய தவத்துக்கு பெரிதும் இடையூறாக இருப்பதை அறிந்து இது மாயையின் காரணமாகவே ஏற்பட்டது என்று அறிந்து அன்று முதல் விஷ்ணுவை தியானிப்பதிலேயே தன் மீதமுள்ள நாட்களை கழித்தான். சகர மன்னன் கதை. மாந்தாதாவின் பரம்பரையில் வந்தவன் புருட்சா என்ற அரசன். அவன் காலத்தில் நாகலோகத்தில் வசிக்கும் நாகர்களின் மாணிக்கங்களை திருடுவதற்காக கந்தர்வர்கள் நாகலோகத்திற்குள் புகுந்து முற்றுகையிட்டனர். கந்தர்வர்களை கண்ட எதிர்க்க முடியாத நாகர்கள் விஷ்ணுவை வேண்டிக் கொண்டனர். விஷ்ணு அவர்கள் முன் தோன்றி உலகையாலும் புருட்சாவை அலையுங்கள், அவருடைய உடம்பில் நான் புகுந்து கொண்டு கந்தர்வர்களை அழிக்கிறேன் என்று கூறினார். நாகர்கள் நர்மதா என்ற பெண்ணை புருட்சாவிடம் அனுப்பினர். அவள் சென்று புருட்சாவை நாகலோகத்திற்கு அழைத்து வந்து விட்டார். புருட்சாவின் உடலில் புகுந்து இருந்த விஷ்ணுவின் உதவியால் கந்தர்வர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். புருட்சாவை அழைத்து கொண்டு வந்ததற்காக நாகர்கள் நர்மதாவிற்கு நன்றி பாராட்டினார்கள். மேலும் அவளை காலை மாலை வணங்குபவர்களை விஷம் தீண்டாது, பாம்புகளும் கடிக்காது என்று வரத்தை பெற்றனர். அந்த பரம்பரையில் வந்தவன் பகு என்ற மன்னன். அவன் மைந்தன் சகரன் ஆவான். பெருவெளி வளர்த்தவனாகிய சகரன் உலகம் முழுவதையும் ஆண்டு ஒரு அசுவமேத யாகம் செய்ய விரும்பினான்.
அவன் இரு மனைவிகளும் ஒருத்திக்கு ஒரு மகனும் மற்றொருத்திக்கு 60,000 மக்களும் பிறந்தனர். இவர்கள் அனைவருமே தீவிரர்களாக இருந்தனர். இந்த நிலையில் அஸ்வமேத யாகத்தின் குதிரையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை சகர மன்னன் இப்பிள்ளைகளிடம் ஒப்படைத்தான். குதிரை இங்கும் அங்கும் அலைய மக்கள் அதன் பின்னே சென்றனர். திடீரென்று குதிரை காணாமல் போய்விட தேடிச் சென்ற பிள்ளைகளை கீழுலகிற்கு குதிரை சென்றதை அறிந்தனர். அவர்களும் கீழுலகம் சென்ற குதிரை ஓரிடத்தில் மேய்ந்து கொண்டிருப்பதையும் அதன் அருகில் கபிலர் என்ற முனிவர் அமர்ந்திருப்பதையும் கண்டார்கள். அறிவு கிடந்த இரு பிள்ளைகள் முனிவர்தான் குதிரையை திருடினார் என்று நினைத்து அவர் மேல் ஆயுதங்களை பிரயோகித்தனர். முனிவரிடத்திலிருந்து புறப்பட்ட தீப்பிழம்பு பிள்ளைகள் அனைவரையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டது. இதையறிந்த சகரன் தன் மூத்த மனைவியின் மகனாகிய அசமஞ்சனின் பிள்ளையை கபில முனிவரிடம் அனுப்பினார். அமுஸ்மனன் என்ற அந்த பிள்ளை கபில முனிவரிடம் சென்று வணங்கி மிக்க வினயத்துடன் தன்னுடைய தந்தை சிறிய தந்தைகள் ஆகிய அனைவரும் மோட்சத்துக்கு செல்ல வழி செல்லுமாறு வேண்டிக் கொண்டார். அவன் மேல் இரக்கம் கொண்ட கபிலர், உங்களுடைய பரம்பரையில் ஒரு மன்னன் வரப்போகிறான். அவன் பகீரதி என்று சொல்லப்படும் கங்கையை தேவலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வருவான். இவர்கள் எரிந்த சாம்பலின் மேல் கங்கை தண்ணீர் பட்டவுடன் இவர்கள் அனைவரும் மோட்சம் போவார்கள் என்று கூறினார். பைரதன் பரம்பரையை வந்தவர்களே ராம லட்சுமண பரத சத்ருகன் ஆவர். ஜனக மன்னனின் கதை. இச்சுவாகுவின் மகனாகிய இதுதான் அந்த பைரதன் தான் அந்த பரம்பரையை கொண்டு வர மோட்சம் கிடைக்கணும்ன்றதுக்கு கங்கையை குழந்தை. இச்சுவாகுவின் மகனாகிய நிமி ஒரு யாகம் செய்தான். இது 1000 வருடங்கள் நடைபெற்றது. நிமி 1000 வருடங்கள் நடத்த வேண்டிய ஒரு யாகத்தை செய்ய விரும்பினார். அதற்கு வசிஷ்டனை ஆச்சாரியனாக வர வேண்டும் என்று கேட்டார். 500 வருடங்கள் நடைபெறும் ஒரு யாகத்தை இந்திரன் செய்ய போவதாகவும் அதற்கு தலைவனாகத்தான் இருக்க வேண்டி இருப்பதால் அது முடிந்த பின்னர் நிமியின் யாகத்தை நடத்தலாம் என்றும் வசிஷ்டன் கூறினான். அதை கேட்டுக்கொண்டு பதில் ஒன்றும் சொல்லாமல் வந்த நிமி 500 வருடங்கள் காத்திருக்க விரும்பாமல் தன் யாகத்தை தொடங்க விரும்பினான். கௌதம முனிவரை தலைவராக வைத்துக்கொண்டு மற்ற முனிவர்களையும் வைத்துக்கொண்டு நிமி யாகத்தை நடத்தினான். இந்திரனுடைய யாகத்தை முடித்துக்கொண்டு நிமியின் யாகத்தை தொடங்கலாம் என்று வசிஷ்டன் நிமியிடம் வந்தார். கௌதமனை தலைவனாக கொண்டு நிமியின் யாகம் நடைபெற்று கொண்டிருந்தது. தன்னை கேட்டு தான் சொல்லியபடி நடவாததால் நிமி தன்னை அவமானப்படுத்தி விட்டான் என்று கோபத்தினால் வசிஷ்டன் நிமியின் பூதவுடல் இல்லாமல் போகட்டும் என்று சபித்தார். நிமியும் வசிஷ்டன் கோபம் நியாயமற்றது என்று நினைத்து வசிஷ்டருடைய பூதவுடல் இல்லாமல் போகட்டும் என்று சபித்தார். 2 பேரின் பூதல் உடல்களும் இல்லாமல் போயின. ஆனால் வருணன் முதலிய தேவர்கள் தயவால் வசிஷ்டருக்கு உடனே வேறொரு உடல் கிடைத்தது. நிமியின் உடலை தைலத்தில் போட்டு வைத்திருந்தார்கள். இவர்களுடைய யாகம் முடிந்தவுடன் முனிவர்கள் அவன் உடம்பில் மறுபடியும் அவன் உயிரை செலுத்த விரும்பினார்கள். ஆனால் அது தேவையில்லை என்று கூறிவிட்ட நிமி அதற்கு பதிலாக ஒவ்வொருவருடைய கண் இமைகளிலும் தான் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இவ்வாறு முனிவர்கள் தந்தார்கள். அவ்வாறே முனிவர்கள் தந்தார்கள். கண் புருவம் அடிக்கடி கண்ணை மூடுவதால் நிமியின் செயல் அதவாதலால் நிமிஷம் என்ற சொல்லும் பிறந்தது. நிமிக்கும் பிள்ளைகள் இல்லாததால் ராஜ்யத்தை ஆள ஒருவரும் இல்லை. இதை அறிந்த முனிவர்கள் நிமியின் உடலை பொடி செய்தார்கள். அந்த பொடியிலிருந்து தோன்றிய பிள்ளைக்கு ஜனகன் என்று பெயர் வந்தது. அவன் தந்தைக்கு உடம்பு இல்லாததால் ஜனகனுக்கு வைதேகன் என்ற பெயரும் வந்தது. ஜனகன் யாகம் செய்வதற்காக பூமியை உழுதான். உழுபடைச்சாலிலிருந்து ஒரு பெண் மகவு வெளிவந்தது. அப்பெண்ணே சீதையாவாள். விஸ்வாமித்திரர் ஜமதக்கினி கதை. ஜானுவின் மகளான கதி என்ற அரசனுக்கு சத்தியவதி என்ற மகள் பிறந்தார்.
ரிஷிகா என்ற முனிவன் சத்தியவதியை மணந்து கொள்ள விரும்பினான். ஒரு கிழட்டு முனிவனுக்கு தன் பெண்ணை கொடுக்க விரும்பாத கதி அதை நேரடியாக சொல்ல அஞ்சினான். எனவே உடம்பு முழுவதும் வெள்ளையும் கரிய நிறமுடைய காதுகளுமுடைய 1000 குதிரைகளை பெருசாக தந்தால் பெண்ணை கொடுப்பதாக கூறினான். முனிவனால் குதிரைகளை சேகரிக்க முடியாது என்ற எண்ணத்தில் தான் அரசன் இதை சொன்னான். ஆனால் முனிவன் வருணனை வேண்டி இந்த 1000 குதிரைகளையும் பெற்றுவிட்டான். குதிரைகளை கண்ட மன்னன் வேறு வழி இல்லாமல் தன் மகளை முனிவன் ரிஷிகாவுக்கு மனம் செய்து கொடுத்தான். சத்தியவதி தனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று முனிவனை கேட்டுக்கொண்டான். முனிவர் ஒரு யாகம் செய்து அதில் கிடைத்த ஒரு கிண்ணம் பாயாசத்தை சத்தியவதியிடம் தந்தார். அதை பார்த்து கொண்டிருந்த சத்தியவதியின் தாயார் தனக்கும் ஒரு ஆண்மக வேண்டும் என்று மருமகனிடம் வேண்டிக் கொண்டார். மறுபடியும் ஒரு கிண்ணம் பாயாசத்தை வரவழைக்க முனிவர் 2 கிண்ணங்களையும் சத்தியவதியிடம் கொடுத்து, இது உன் தாய்க்கு, இது உனக்கு என்று கூறிவிட்டு காட்டுக்குள் சென்று விட்டார். அவர் சென்றவர் சத்தியவதியின் தாய்க்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. யாருடைய வாசம் சிறந்த புதல்வனை தரும் என்று ஐயங்கொண்டாள். உடனே மகளை நானோ சத்திரியன் மனைவி, இவ்விடத்தை ஆள வேண்டும். நீயோ பிராமண மனைவி, உன் பிள்ளை சாதுவாக தவம் செய்ய வேண்டும். ஆகவே உன்னுடைய வாசத்தை எனக்கு கொடுத்து விட்டு என்னுடைய வாசத்தை நீ சாப்பிடு என்று கூறினாள். மகள் சத்தியவதியும் அதற்கு உடன்படவே பாயாச கிண்ணங்கள் கைமாறின. காடு சென்ற முனிவன் திரும்பி வந்தவுடன் அவன் மனைவி சத்தியவதி நடந்தவற்றை கூறினாள். முனிவர் மிக வருத்தத்துடன், சத்தியவதி, உன் தாயின் மனத்தில் தோன்றிய இந்த எண்ணம் என் மனத்தில் முதலேயே தோன்றிவிட்டது. ஆக சிறந்த சத்திரியனுக்குரிய இணக்கங்களோடு ஒரு ஆன்மாவை பிறக்க வேண்டும் என்றுதான் உன் தாக்கி பாயசத்தை தயாரித்தேன். துரஷ்டவசமாக நிலைமை மாறிவிட்டது என்று வருந்தினார். பாயசம் கை மாறியதால் சத்தியவதி வயிற்றில் யமதக்கினியும் அவள் தாய் வயிற்றில் விஸ்வாமித்திரன் தோன்றினார்கள். தன் மகளை விட தன் பேரனுடைய வழித்தோன்றர்கள் சிறந்த வீரர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அவள் தாய் விரும்பியதால் அவள் பேரனாகி யமதக்கினியின் மகன் பரசுராமன் பிராமணனாக பிறந்தும் சத்திரியர்களை எல்லாம் ஒழிக்கும் வீரமுடையவனாக இருந்தான். சயமந்தகமணியின் கதை. சத்யபாமாவின் தந்தையாகிய சத்ரஜித் கடற்கரையில் இருந்து கொண்டு சூரியனை பிரார்த்தித்தான். ஆழ்ந்த அந்த பிரார்த்தனைக்கு வாழ்ந்த சூரியன் ஆனால் சத்ரஜித் கண்களை திறந்தவுடன் சூரியனுடைய ஒளி அவன் கண்களை மூடச் செய்து விட்டது. அவன் சூரியனை பார்த்து, ஐயனே, உன் கழுத்தில் ஏதோ ஒளி பொருந்தியதாக நாயானந்திருக்கிறாய். அந்த ஒளி காரணமாக உன்னை நான் தரிசிக்க முடியவில்லை. உன்னை தரிசிக்குமாறு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உடனே சூரியன் தன் கழுத்திருந்த சயமந்தக மணியை கழட்டி விட்டார். இப்பொழுது சூரியனை கண்களால் கண்டு மகிழ்ந்த சந்திரஜித் அவரை துதித்தார். அவன் துயில் மகிழ்ந்த சூரியன், உனக்கு என்ன வேண்டும் தருகிறேன் என்றார். இந்த சமயம் சயமந்தக மணியை எனக்கு தர வேண்டும் என்று சந்திரஜித் கூறியவுடன் மறுபத்தை பேசாமல் கொடுத்து விட்டார். அதை அணிந்து கொண்ட சந்திரஜித் துவாரகைக்குள் நுழைந்தார். அவன் மேனி முழுவதும் இந்த மணியின் காரணமாக மிகப்பெரிய ஒளி வீசிட்டு மக்கள் அவனை சூரியன் என்றே நினைத்து விட்டனர். வீட்டிற்கு கொண்டு சென்று சயமந்தக மணியை ஜாக்கிரதையாக ஒழித்து வைத்திருந்தார். அந்த மணி ஊருக்குள் வந்த காரணத்தினால் துவாரகையில் எவ்வித தீமையும் ஏற்படாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மக்கள் பெரும்படியான சூழ்நிலை உருவாயிற்று. மன்னன் சந்திரஜித் தன்னிடம் இருந்த மணி இருப்பதையும் தன் மருமகளாகிய கிருஷ்ணன் அதை உத்திரசேனனுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று நினைப்பதை அறிந்து தன் சகோதரனாகிய பிரசேனனிடம் கொடுத்து பத்திரமாக வைக்க சொன்னான். அந்த மணியின் சிறப்பு என்னவென்றால், நல்லவர்கள் கையில் இருந்தால் நாட்டுக்கு நல்லதை உண்டாக்கி தினமும் ஒரு பொற்காசு தரும். சத்ரஜித் இத்தனை இருக்கு அதுல. சத்ரஜித் நல்லவனாக இருந்ததால் அந்த மணி அவனுக்கும் நாட்டிற்கும் நல்லது செய்தது. மணியை வைத்திருந்த பிரசேனன் அதை அணைந்து கொண்டு வேட்டையாடச் சென்றிருந்தான். அவன் நல்லவன் அல்ல. ஆதலால் காட்டில் ஒரு சிங்கம் அவனை கொன்று விட்டது. சிங்கம் மணியை எடுத்து செல்ல வேண்டும் என்று முயன்ற போது கரடிகளில் உயர்ந்தவனாகிய ஜம்பவான்
இந்த ஜம்ப கேள்விப்படையா முதல் இந்த பேரை ஜம்பவானன் தான் இருக்குது. ஆனா இதுல இல்ல ஜாம்பவான் ஜாம்பவான் ஜாம்பவான். ஜாம்பவான் காட்டிற்கு வந்து சிங்கத்தை கொன்று மணியை எடுத்து சென்று தன் குழந்தையிடம் விளையாட கொடுத்தது. காடு சென்ற பிரசேனன் நீண்ட நேரம் வராமையால் அவன் இறந்து விட்டான் என்று முடிவு செய்து விட்டனர். கிருஷ்ணருடைய எண்ணம் பலருக்கு தெரியுமாதலால் அவன்தான் பிரசேனனை கொன்று மணியை எடுத்துக் கொண்டான் என்று பலரும் நினைத்தனர். இப்பிரச்சனைக்கு முடிவு கட்ட கிருஷ்ணர் தானே பிரசேனனை தேடி காட்டிற்கு சென்றான். இறந்து கிடந்த பிரசேனன் சிங்கம் ஆகிய இரு உடல்களையும் பார்த்தான். நடந்ததை ஒருவாறு ஊழ்த்துக் கொண்ட கிருஷ்ணன் கால் தடங்கள் பற்றி சென்று ஜாம்பவான் இருப்பிடத்தை அடைந்தான். ஜாம்பவானின் குழந்தை மணியை வைத்து விளையாடி கொண்டிருந்தது. கிருஷ்ணனை கண்டு குழந்தை அலறவே ஜாம்பவான் வந்தது. இருவருக்கும் பெரும் போர் நடந்தது. அப்போர் 21 நாட்கள் நீடித்தது. கிருஷ்ணன் வராமையால் அவனை தேடி வந்த யாதவர்கள் ஜாம்பவான் வீடு வரை கிருஷ்ணன் சுவடு இருப்பதையும் அதன் பிறகு அது காணாமல் போனதையும் பார்த்தார்கள். அதற்குள் கிருஷ்ணர் சென்று 1 வாரம் ஆகிவிட்டபடியால் அவன் இறந்து விட்டான் என்று நினைத்து யாதவர்கள் பலரும் கூடி கிருஷ்ணனுக்கு சிரத்தி சடங்கு செய்தார்கள். சிரத்தையில் ஏற்படுகின்ற புண்ணியம் கிருஷ்ணனை சென்று அடைந்ததால் அவன் மிக்க பலத்துடன் போர் செய்து ஜாம்பவானை தோற்கடித்தான். இறுதியில் தோல்வியை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்ட ஜாம்பவான் கிருஷ்ணர் வீரத்தை மெச்சி தன் பெண் சாம்பவதியை அவனுக்கு மனம் செய்து கொடுத்து அந்த மணியையும் பரிசளித்தான். கிருஷ்ணன் தன் மனைவியோடு துவாரகைக்கு வந்தான். கிருஷ்ணனின் மீட்சியை கண்ட ஜாதவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். நடந்தவற்றை அறிந்த சத்ரஜித் கிருஷ்ணனை சந்தேகித்ததற்காக வருந்தினான். அதற்காக தன் மகள் சத்யபாமாவை மனம் செய்து கொடுத்தான். சயமந்தகமணி மீண்டும் சத்ரஜித்தை அடைந்தது. சத்யபாமையை தாங்கள் அடைய வேண்டும் என்று கருதி இருந்த அக்ரூவர், கிருதவர்மா மற்றும் சடதன்வா ஆகியோர் கிருஷ்ணன் மேல் பொறாமையும் வெறுப்பும் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் பாண்டவர்கள் வாரணாவதத்தில் அரக்கு மாளிகையில் இருந்து போனார்கள் என்பதை கேள்விப்பட்டு கிருஷ்ணன் அங்கு சென்றான். கிருஷ்ணர் இல்லாத அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சடதன்வா சத்ரஜித்தை கொன்று மணியை களவாடி விட்டான். தன் தகப்பன் கொல்லப்பட்டதை அறிந்த சத்யபாமா கடுஞ்சினங்கொண்டு ஒரு ரதத்தில் ஏறி வாரணாவதம் சென்று கிருஷ்ணரிடம் நடந்தவற்றை கூறினான். மீண்டு வந்த கிருஷ்ணன் தன் சகோதரன் பலராமனுடன் நடந்தவற்றை கூறி நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து சடதன்வாவை கொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இருவரும் சடதன்வாவை எரித்தனர். இவர்கள் எதிர்ப்பை சமாளிக்க மாறி மாறி கொள்றாங்க. முடியாத சடதன்வா அக்கிருவரிடம் மணியை கொடுத்து வைத்திருக்க சொன்னான். தன்னிடம் மணி இருப்பதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று உறுதி பெற்றுக் கொண்ட அக்ரூவர் மணியை வைத்துக் கொண்டார். சடதன்வா கிருஷ்ணனுக்கு அஞ்சி குதிரையில் ஏறி ஓடினான். கிருஷ்ணனும் பலராமனும் பின்தொடர்ந்தனர். காட்டின் எல்லையில் குதிரை இறந்து விடவே அவன் இறங்கி ஓடினான். காட்டிற்குள் ரதம் செல்லாது. அதனால் பலராமனை ரதத்தோடு இருக்க சொல்லி கிருஷ்ணன் தான் மட்டும் ஓடினான். இறுதியில் சடதன்வாவை கண்டு அவன் தலையை சீவி விட்டான். அவன் உடல் முழுவதும் தேடி பார்த்து மணி அங்கு இல்லை என்று கண்டு கொண்டான். பலராமனிடம் மீண்டும் வந்த கிருஷ்ணன் நடந்தவற்றை கூறினான். கிருஷ்ணனின் வார்த்தைகளை கேட்ட பலராமன், உன் வார்த்தைகளை நம்ப தயாராக இல்லை. இன்றிலிருந்து நீ யாரோ நான் யாரோ. நீ உன் வழியில் செல், நான் என் வழியில் செல்கிறேன் என கூறிவிட்டு விதேக நாட்டிற்கு சென்று என்று கூறிவிட்டு விதேக நாட்டிற்கு சென்று மன்னனின் ஜனனிடம் விருந்தினனாக இருந்தான். அங்கு வந்த துரியோதனன் பலராமனிடம் கதாயுத போர் முறையை கற்றுக்கொண்டான். துவாரகையில் இருந்த யாதவர்கள் பலர் கிருஷ்ணரிடம் மணி இல்லை என்பதை அறிந்து கொண்டு பலராமனை சமாதானப்படுத்தி துவாரகைக்கு அழைத்து வந்தனர். இதனிடையில் தன்னிடம் மணி இருப்பதை கிருஷ்ணர் சந்தேகித்து தன்னை கொன்று விடுவான் என்று அஞ்சி அக்ரூவன் ஒன்றன்
பின் ஒன்றாக பல யாகங்களை செய்தான். எத்தகைய வகைகளையும் யாகம் செய்யும் பொழுது கொல்லக்கூடாது என்பது தர்மசாஸ்திரம். அக்ரூவரிடம் மணி இருந்ததால் துவாரகை செழிப்பாக இருந்தது. யாதவர்கள் தங்களுக்குள் செய்து கொண்ட சண்டையால் ஒரு சில யாதவர்கள் துவாரகையை விட்டு ஓடிவிட்டனர். அவர்களுடன் அக்ரூவரும் ஓடிவிட்டான். மணி துவாரகையை விட்டு போய்விட்டதால் நாட்டில் கொடிய விலங்குகளும் பஞ்சமும் புகுந்து விட்டன. இது அறிந்த யாதவர்கள் அக்ரூவனை திரும்ப நாட்டுக்குள் அழைத்து வந்தனர். நாறு மறுபடியும் செழிப்படைந்தது. இது அறிந்த கிருஷ்ணன் யாதவர்கள் பலவற்றையும் தன் வீட்டுக்கு அழைத்து அக்ரூவனை பார்த்து பின்வருமாறு பேசினான். அக்ரூவா, உன்னிடத்தில் மணி இருப்பதால் நீ இங்கு வரிக்கும் வரை நாடு செழிப்பாக இருந்தது. எனக்கு அந்த மணி தேவையில்லை. நல்லவனாகிய உன்னிடம் இருப்பதுதான் நல்லது. இருந்தாலும் பலராமன் என் மீது சந்தேகப்படுத்தான். அவன் சந்தேகம் நீங்க மணியினை எடுத்து எல்லோரிடமும் காட்டு என்றான். வேறு வழி இல்லாமல் அக்ரூவரும் மணியை காட்டினான். மணியை பார்த்த பலராமன் அதை தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் என விரும்பினான். தன் தந்தையாகிய சத்ரஜித் தான் அந்த மணிக்கு சொந்தக்காரர் என்பதால் தனக்குரிய என்று கருதினான். சத்தியபாமா விவகாரம் போகிற போக்கை தனக்குரியது என்று கருதினால் சத்தியபாமா அது முடிஞ்சது. நீ மற்றது விவகாரம் என்று தொடங்க வேணும். விவகாரம் போகிற போக்கை அறிந்த கிருஷ்ணன் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினான். எல்லோரையும் பார்த்து, இந்த மணி நல்லவர்கள் கையில் இருந்தால் எல்லோருக்கும் நன்மை செய்யும். அல்லாதவர் கைக்கு போனால் எல்லோருக்கும் கெடுதல் செய்யும். 16,000 மண்களை மணந்த நான் நல்லவன் அல்ல. என் மனைவி சத்தியபாமைக்கும் இந்த காரணம் பொருந்தும். நான் முழுவதும் குடித்து கொண்டே இருக்கும் பலராமனும் நல்லவன் அல்ல. எனவே இந்த மணி அக்ரூவரிடம் இருப்பதே எல்லோருக்கும் நன்மை செய்யும். இதை அவனே வைத்துக் கொள்ளட்டும் என்று கூறினான். சந்தனுவின் கதை. சந்தனு இவர்தான் இப்ப பீஷ்மருடைய அப்பா. குரு வம்சத்தில் வந்த பிரதிபாவின் மகனாகிய சந்தனு 2வது மகனாக பிறந்ததும் முதல் மகனாகிய தேவவி காட்டிற்கு சென்று விட்டதால் தேவவி காட்டுக்கு சென்றவன் அவனுக்கு இந்த சரும நோய் இருக்குது. அப்ப அந்த மூத்த மகனுக்கு சரும நோய் இருக்கிறபடியா அவர் நாட்டை அரசாளி. அவர் ஒரு நோயாளி, அரசியலாளர். 2வது மகனான சந்திரனுக்கு தான் அரச பதவி. மூத்த மகன் தேவவி காட்டுக்கு போறார். அவர் தவம் செய்ய போறார். தனக்கு அது அப்ப அந்த என்னன்னா அந்த மகாபாரதத்துல இங்க முற்பிறப்பிலேயே ஒரு நோய் சம்பந்தமா இருந்தால் அவையில் தண்ட அது மாதிரிதான் திருதராஷ்டிரனுக்கு அந்த இது கட்டம் அது பரம்பரையா சொல்லித்தான் அதான் இங்கேயே தொடங்கிட்டுது அந்த இது. காட்டுக்கு 2வது மகனாக பிறந்த முதல் மகனாகிய தேவவி காட்டிற்கு சென்று விட்டதால் அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சந்தனு கங்கையையும் நீங்க படிங்க, எனக்கு ஒரு கோல் வந்து. ஓகே. சந்தனு கங்கையையும் சத்தியவதியையும் மணந்தார். அப்ப சந்தனுக்கு கங்கைக்கும் பிறந்தது பீஷ்மர், சத்தியவதிக்கு வியாசருக்கும் பிறந்தது. ஓகே. சந்தனு கங்கையையும் சத்தியவதியையும் மணந்தார். கங்கையின் மகனாக பீஷ்மன் பிறந்தான். சத்தியவதியின் வயிற்றில் விசித்திர வீரியனும் சித்திராங்கனும் பிறந்தனர். விசித்திர வீரியன் மரபில் திருதராஷ்டிரனும் பாண்டுவும் தோன்றினர். திருதராஷ்டிரன் புதல்வர் துரியோதனன் முதலிய 100 பேர். பாண்டுவின் புத்திரர்கள் 5 அவர்களே பஞ்சபாண்டவர்கள். ஆனா இந்த சத்தியவதிக்கும் இவர் பராசரருக்கும் பிறந்தவர் தான் வியாசர். சத்தியவதி முதல் கல்யாணம் செய்துட்டா. இவர் சந்தனுவ கல்யாணம் செய்ய முதல் சத்தியவதி முதல் அவ மீனவ பெண். பாதி அவன் இடுப்புக்கு கீழே மீன் வடிவம், மேலதான் பொம்பளை வடிவம். அப்ப பராசர முனிவர் ஒரு நாள் ஒரு நல்லவரை தோற்றுவிக்க வேண்டும்ன்றதுக்காண்டி அவரோட அந்த மீன் வாடையெல்லாம் போக பண்ணி அவ சுத்தமாக்கி அந்த நேரத்துல கூடாதான் ஒரு நல்ல அந்த மீன் வாடையெல்லாம் போக பண்ணி ஆனா அவர் சொல்லுவார், அந்த பிள்ளை கிடைச்ச உடனே நீ பழையபடி இந்த கன்னித்தன்மையை அடைஞ்சிடுவேண்டு. அதுக்கு பிறகுதான் அவோட இருக்க அந்த வியாசர் பிறந்தார். அப்ப இங்க மகாபாரதம் இங்க இருந்துதான் தொடங்குதுங்கட.
வயிற்றில் விசித்திர வீரியனும் சித்திராங்கனும் பிறந்தனர். இந்த விசித்திர வீரியனும் சித்திராங்கனும் தான் இந்த பரம்பரையை வந்த இந்த பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள். ஆனா அவர்களும் செத்துடுவினும். அவைகள் செத்தோன்னு அவைக்கு வந்த பொம்பளியல் மூலமா வியாசர் மூலமா தான் அவைகள் பிறந்தவ பஞ்சபாண்டவரும் துரியோதனன். விசித்திர வீரியன் மரபில் திருத்தராட்டிரனும் பாண்டுவும் தோன்றினர். திருதராட்டிரன் புதல்வர்கள் துரியோதனன் முதலிய 100 பேர். பாண்டுவின் புத்திரர்கள் 5 அவர்களே பஞ்சபாண்டவர். கலியுகத்தின் தோற்றம். விஷ்ணு புராணத்தின் 4ஆம் பகுதி கலியுகத்தில் நடைபெறப் போகும் நிகழ்ச்சிகளை விரிவாக தெரிவிக்கிறது. பத்மானந்தன் என்ற மன்னன் தோன்றி சத்திரியர்கள் அனைவரையும் 2வது பரசுராமனைப் போல ஒழித்து விட போகிறான். அவனுக்கு 8 பிள்ளைகள் தோன்றுவார்கள். சத்திரியனுக்கு பிறகு இவர்களை 100 ஆண்டு காலம் ஆட்சி செய்வார்கள். ஆனால் கௌடில்யன் என்னும் பிராமணன் இவர்களை கொன்று விடுவான். அதன் பிறகு மௌரியர்கள் எனப்படும் சூத்திரர்கள் ஆளுவர். சந்திரகுப்தனையே கௌடில்யன் அரசனாக நியமிப்பான். மௌரியர்கள் 137 ஆண்டுகளும், பிறகு வரும் அங்க அரசர்கள் 112 ஆண்டுகளும், கன்வ அரசர்கள் 456 ஆண்டுகளும் அரசாழ்வர். அதன் பிறகு வேறு வேறு பரம்பரையினர் ஆழ்வர். கலி மிக கொடுமையான யுகமாக இருக்கும். ஆட்சி செய்பவர்கள் போடும் வரி கொடுமை தாங்காமல் மக்கள் மலைகளுக்குள் ஓடி விடுவர். உண்ண உணவும் உடுக்க உடையும் என்று வருந்துவர். தர்மம் அளிக்கப்படும். மறுபடியும் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுப்பார். இதன் பிறகு மறுபடியும் தர்மம் நிலை நிறுத்தப்படும். கலியுகம் 3,60,000 ஆண்டு 3,60,000 ஆண்டுகள் நீடிக்கும். தேவக அரசனின் மகளாகிய தேவகியை மணந்தார் வாசுதேவர். இவர்களை ஏற்றிக்கொண்டு ரதத்தை செலுத்தினான் கம்சன். அப்பொழுது வானில் அசரீரி, முட்டாள் கம்சனே, யாரை நீ ரதத்தில் ஏற்றி செல்கின்றாயோ அவளுடைய 8வது மகனே உன்னை கொல்லுவான் என்றது. இதை கேட்ட கம்சன் வாளை எடுத்து தேவகியை கொல்ல போனான். உடனே வாசுதேவர் அதனை தடுத்து அவளுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் அவனிடமே ஒப்படைப்பதாக கூறினார். சுமேரு மலையில் உள்ள தேவதைகளிடம் பிருத்வி ஆகிய பூமி சென்று தைத்திரியர்களின் கொடுமை தாங்கவில்லை. முன்னொரு காலத்தில் விஷ்ணு கலாநேமி என்ற அரசுரனை கொன்றார். அந்த கொடியவன் இப்பொழுது உக்ரசேனின் மகளாகிய கம்சனாக பிறந்துள்ளான். கொடிய ஏனைய தைத்திரியர்களாகிய அரிஷ்டா, தேனுகா, கேசி, நகரா, சுந்தா, நரகா, சுந்தா ஆகியோரோடும் சேர்ந்து கம்சன் செய்யும் கொடுமைகள் ஒடுக்கக்கூடியதாக இல்லை என்று முறையிட்டது. இவர்கள் கூறியதை உண்மை என்று பிரம்மாவும் கூறினான். எல்லா தேவதைகளும் சேர்ந்து வடக்கே உள்ள கடற்கரைக்கு சென்று விஷ்ணுவை வேண்டிக் கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தனர். உலகத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நிகழ்ந்த பொழுதெல்லாம் ரோல் பண்ணும் அவதாரங்கள் எடுத்து பூமியை காப்பாற்றி உள்ளார். பிரமன் முதலிய தேவர்களின் பிரார்த்தனையை கேட்ட விஷ்ணு அவர்கள் எதிரே வந்தார். தன் தலையிலிருந்து 2 முடிகளை எடுத்து கீழே போட்டு, 2ம் பூமியில் தீங்கு செய்பவர்களை அழிக்கும். நானே தேவகியின் 8வது மைந்தனாக பிறக்கப் போகிறேன், கவலை வேண்டாம் என்று சொன்னார். அசரீதிக்கு பயந்த கம்சன் வாசுதேவனையும் தேவகியையும் சிறைக்குள் அடைத்து வைத்தான். தேவகிக்கு பிறந்த 6 ஆண் குழந்தைகளையும் வசுதேவன் வாக்குப்படி கம்சனிடம் ஒப்படைக்க அவன் அத்தனை குழந்தைகளையும் கொன்று தீர்த்தான். தேவகியின் 7வது குழந்தை சங்கர்ஷன் என்ற பெயருடன் சிறையை விட்டு வெளியே சென்று மறைந்து வாசுதேவரின் 2வது மனைவியாகிய ரோஹிணியிடம் வளர்ந்து வந்தது. தேவகி பிறந்த 8வது குழந்தை வாசுதேவரால் நந்தகோபன் வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டது. நந்தகோபன் வீட்டில் அவருடைய மனைவி யசோதை பெற்ற பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக இந்த ஆண் குழந்தையை தேவகியிடம் விட்டுவிட்டு வசுதேவர் சிறைச்சாலைக்கு மீண்டார். விடிய காலையில் குழந்தை பிறந்த தேதி அந்த கம்சன் இது பெண் குழந்தை என்று கூட பார்க்காமல் கொல்ல யத்தனிக்கையில் அக்குழந்தை ஆகாயத்தில் மறைந்து 8 கைகளுடைய காளிதேவியாக மாறி, முட்டாள் கம்சனே, போன ஜென்மத்தில் உன்னை கொன்ற அதே ஆள் இப்பொழுது பிறந்து விட்டான், அவன்தான் உன்னை கொல்ல போகிறான் என்று கூறிவிட்டு மறைந்தது. 8 குழந்தையும் பிறந்துவிட்ட காரணத்தால் தேவகியையும் வசுதேவரையும் கம்சன் விடுதலை செய்தான். தன்னுடைய 132 பக்கம் இருக்கு. அப்ப முடிச்சிடலாம்.
ஓகே. தன்னுடைய தோழர்களை அழைத்து, என்னுடைய ஆற்றலில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடன் போர் தொடுக்க முடியாமல் இந்திரனுடைய ஓட்டத்தை பார்த்தீர்கள் அல்லவா? நான் யாருக்கும் அஞ்சப் போவதில்லை. இருந்தாலும் முன் ஜாக்கிரதையாக இப்பொழுது மதுராவில் பிறந்துள்ள எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று விடுவோம் என்று கூறினான். என்னுடைய குருவாகிய ஜராசந்தனை தவிர வேறு யாருக்கும் அஞ்சவும் மாட்டேன், வணக்கவும் செய்ய மாட்டேன் என்று கூறி மகிழ்ந்தான். பாலகிருஷ்ணன் லீலைகள். இதன் பிறகு பாலகிருஷ்ணனும் பலராமனும் கோகுலத்தில் வளர்ந்த வரலாறும், பூதனை என்ற அரக்கி கிருஷ்ணனுக்கு பாலூட்ட முயன்று இறந்ததும், சகடம் உதைத்ததும், கன்றால் விளாங்கனி அடித்ததும் ஆகிய கிருஷ்ண லீலைகள் விஷ்ணு புராணத்தின் இந்த பகுதியில் விரிவாக பேசப்பட்டுள்ளன. ஜசோதை தாமு என்ற வடமொழியில் பெயர் கூறப்படும் கயிற்றினால் கண்ணனை கட்டி போட்டதால் தாமோதரன் என்ற பெயர் கிருஷ்ணருக்கு வழங்கலாயிற்று. காளிங்க நர்த்தனம். காளிங்க நர்த்தன கதையை விஷ்ணு புராணம் வேறு வகையாக சொல்லி செல்கிறது. முன்னொரு காலத்தில் கருடனால் கொல்லப்பட்ட காளிங்கன் என்ற பாம்பு கடலை விட்டு யமுனையில் குடிபுகுந்தது. ஒரு பகுதியில் காளிங்கனும் அதன் குடும்பமும் உறவினர்களும் ஒரு மடுவில் வசித்ததால் யமுனையின் அப்பகுதி நீர் முற்றிலும் விஷமாக மாறிவிட்டது. இந்த நிலையில் கிருஷ்ணன் நீருக்குள் புகுந்தார். காளிங்கனும் மற்ற பாம்புகளும் கிருஷ்ணனின் உடலை சுற்றி கொண்டு அவனை கடிக்க துவங்கின. நந்தன், யசோதா, படிங்க. பலராமன் இதை பார்த்து கதறினர். எல்லோரும் துயரத்தின் எல்லையை அடைந்த பொழுது பலராமன், கிருஷ்ணா, விளையாட்டு போதும், சீக்கிரம் அவற்றை அழைத்து விட்டு வா என்றான். உடனே கிருஷ்ணன் எல்லா பாம்புகளையும் அழித்து காளிங்கன் தலையில் ஏறி நடனமாடி அதன் உயிரை போக்கு நிலைக்கு கொண்டு வந்தான். காளிங்கனும் அவன் மனைவிமார்களும் வேண்டிக் கொண்டதால் கிருஷ்ணன் அவர்களை மன்னித்து, யமுனையில் நீங்கள் தங்கக்கூடாது, கடலுக்கு ஓடி விடுங்கள் என்று ஆணையிட்டு விடுதலை செய்தான். கிருஷ்ணன் பாம்பின் படத்தின் மேல் ஆடியதால் அந்த பாதத்தின் சின்னம் எல்லா நாகங்களின் படத்திலும் அமைந்து விட்டதால் அதை பார்த்த கருடன் அவற்றை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டான். பாகவதம் முதலியவற்றில் கன்று குட்டி வடிவில் கண்ணனை கொல்ல வந்த அசுரனை அக்கன்றின் காலை பிடித்து சுழற்றி விளாமரத்தின் மேல் இருந்து விளாங்காகளை உதித்தான் என்று பேசப்படுகிறது. அந்த கதை விஷ்ணு புராணத்தின் சில மாற்றங்களுடன் தரப்பட்டுள்ளது. தேனுகா என்ற அசுரன் கழுதை வடிவு கொண்டு விளாமரங்களை காவல் செய்தான் என்ற வேறுபாட்டுடன் அதே கதை பேசப்படுகிறது. கிருஷ்ணனும் பலராமனும் அவர் நண்பர்களும் ஓட்டப்பந்தயம் வைத்து விளையாடி கொண்டிருந்தனர். பந்தயத்தில் தோற்றவர் வென்றவரை தோளில் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பது பந்தய ஏற்பாடு. பிரலம்பா என்ற அசுரன் கிருஷ்ணன் பலராமன் இருவரையும் கொல்ல வந்து ஆயுர்வாடி சிறுவர்களை போர் அவருடன் சேர்ந்து விளையாடினான். ஓட்டப்பந்தயத்தில் தோற்றதால் பலராமனை முதுகில் தாங்கிக் கொண்டு ஓட புறப்பட்டான். திடீரென்று அசுர வடிவத்தை பெற்று மலை போன்று ஒரு மேனியை பெற்றுக் கொண்டான். என்ன செய்வதென்று அறியாத பலராமனை பார்த்து கிருஷ்ணன், உன் சக்தியை உபயோகித்து அவனை கொன்று விடு என்றான். கிருஷ்ணனின் அறிவுரைப்படி உள்ளங்கையை மடக்கி அவன் தலையில் குத்தி அவனை சாகடித்தான் பலராமன். இதற்கு அடுத்தபடியாக கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்த கதையை விஷ்ணு புராணம் பேசுகிறது. இப்பகுதியில் சில புதுமைகள் காணப்படுகின்றன. அவை வருமாறு: மழை ஓய்ந்த பிறகு கிருஷ்ணன் கோவர்த்தனகிரியை அதன் நெடுப்பிடத்தில் வைத்து விட்டான். கிருஷ்ணனை வந்து வணங்கிய இந்திரன், ஐயனே, கோக்காலாகிய பசுக்களை 7 நாட்கள் நீ காத்தமையால் இன்றிலிருந்து கோவிந்தன் என்ற பெயரும் உனக்கு ஏற்படுவதால் கிருஷ்ணா, என்னுடைய மகன் அர்ஜுனன் என்ற பெயரில் பூவிலகில் பிறந்துள்ளான். அவனை காக்க வேண்டியது உன் பொறுப்பாகும் என்று கூற கிருஷ்ணனும் அதை ஏற்றுக்கொண்டான். கிருஷ்ண லீலைகள் மேலும் பலவற்றை பற்றி விஷ்ணு புராணம் விரிவாக பேசுகிறது. அவற்றில் சிலவாறு அரிஸ்டா என்ற அசுரன் மிகப்பெரிய பாய்ச்சலுடன் காளை வடிவு கொண்டு கோகுலத்தில் புகுந்து பல அட்டூழியங்களை மிகச் செய்தார். மிக உயரமான அந்த எருதை அடக்க யாரும் முன்வரவில்லை. கிருஷ்ணன் கைகளை தட்டி அந்த எருதை தன்புறமாக வரவழைத்து அதன் கொம்பை உடைத்து அதன் உடலையும் பிளந்தான். கேசி என்ற அசுரன் மிகப்பெரிய குதிரை வடிவம் கொண்டு விண்ணையும் மண்ணையும் தாடுகின்ற அளவில் கோகுலத்தில் புகுந்தான். கிருஷ்ணன் அவன் வாய்க்குள் கையை விட்டு ஒவ்வொரு பல்லாக உதிர்த்து கேசியை சாடித்தான். வந்துட்டு நான் வாசிக்கிறேன். கேசிய உதிர்த்து கேசியை சாகடித்தான். அதனால் கிருஷ்ணனுக்கு கேசவன் என்ற பெயர் வந்தது. இவற்றை எல்லாம் அறிந்த கம்சன் சனுரா முஷ்டிகா என்ற 2 மல்லர்களையும் தயார் செய்து கிருஷ்ணா பலராமனை கொல்ல முடிவு செய்தார். அது வெளியில்
தெரியாமல் இருக்க யாகம் செய்வதாக எல்லோருக்கும் சொல்லி அக்ரூவர் மூலம் கிருஷ்ணர் பலராமன் இருவரையும் மதுராவிற்கு வரவழைத்தான். கிருஷ்ண பலராமர்கள் 2 மல்லர்களையும் சாகடித்ததோடு குவலயா பீடம் என்ற கம்சனுடைய யானையின் கொம்புகளையும் உடைத்து கொன்று விட்டனர். மதுராவிற்குள் நுழைந்த பலராமனும் கிருஷ்ணனும் கம்சனின் சலவை தொழிலாளர்களை கொன்று அவரிடம் இருந்த சிறந்த உடைகளையும் பறித்து அணிந்து கொண்டனர். கம்சனுக்கு வாசனை சந்தனம் அளிக்கும் கூன் விழுந்த அழகிய பெண்ணின் கூனை நிமித்தினர். மல்லர்களை முறியடித்த பின் கிருஷ்ணன் மேடை மீது ஏறிச் சென்று கம்சனின் முடியை பிடித்து உலுக்கி கையால் அவனை குத்தி கொன்று விட்டார். இறந்த கம்சன் உடம்பை அந்த விளையாட்டு அரங்கத்திலேயே புதைத்து விட்டனர். கம்சன் இறந்ததனால் அவர்களால் சிறை வைக்கப்பட்டிருந்த அவன் தந்தை உக்கிரசேனர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். கம்சவதம் முடிந்த பிறகு பலராமனும் கிருஷ்ணனும் சாந்தீவன் என்ற முனிவரிடம் கல்வி கற்கச் சென்றனர். பல ஆண்டுகள் கற்க வேண்டியதை 63 நாட்களில் சொன்ன 63 நாட்கள் தான் படிச்சவர். 64 நாட்களில் கற்றுக்கொண்ட சாந்தீவ முனிவர். இல்ல 64 இருக்கு. 64 நாட்களை கற்றுக்கொண்ட அவர்கள் குருதட்சணையாக சாந்தீவனுக்கு பல காலத்திற்கு முன்னர் இறந்து போன அவருடைய மகனை மீட்டு தந்தனர். இந்த மகனை மீட்க கடலில் அடியில் பஞ்சஜன்யன் என்ற அசுரனை வென்று பாஞ்சஜன்யம் என்ற சங்கை கண்ணன் பெற்றான். கம்சன் ஜராசந்தன் என்ற மன்னனுடைய அஷ்டி பிரப்டி என்ற 2 மகள்களையும் மணந்திருந்தான். மருமகன் கொல்லப்பட்டதை அறிந்திருந்த ஜராசந்தன் பெரும் படையோடு மதுராவை எதிர்த்தான். கிருஷ்ணருக்கு தேவருலகத்திலிருந்து 2 தேர்களும் சாங்கம் என்ற வில்லும் கௌமேதகி என்ற ஒரு ஆயுதமும் எடுக்க குறியாத 2 அம்பாரா துணிகளும் வந்து சேர்ந்தன. இவற்றை வைத்துக் கொண்டு சகோதரர்கள் இருவரும் ஜராசந்தனை தோற்கடித்தனர். இதே போல ஜராசந்தன் 18 முறை படையெடுத்து 18 முறைகள் தோற்று போனான். கார்கியா என்ற பிராமணன் யாதவர்களால் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டான். தென்கிழக்கு சென்று 12 ஆண்டுகள் இரும்பு தூள்களை தின்று தவம் புரிந்தான். தவத்தின் முடிவில் மகாதேவர் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க யாதவர்களை வெல்ல ஒரு மகன் வேண்டும் என்றார். அப்படியே மகாதேவர் வரமளித்தார். கரிய நிறமுடைய ஒரு பலசாலியான பிள்ளை பிறந்தான். ஜவன அரசன் பிள்ளை இல்லாததால் இந்த பிராமணன் தன் மகனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டு காலயவனன் என்ற பெயரும் தந்தான். இப்பிள்ளை பெரியவனானதும் நாரதரை பார்த்து மிக பலமுடைய அரசர் யார் யார் என்று வினவினான். அரசர்கள் பட்டியலை நாரதரிடம் தெரிந்து கொண்டு மதுராவை எதிர்க்க திட்டமிட்டான். இதை அறிந்த கிருஷ்ணன் காலயவனன் தந்தை பெற்ற வரத்தை அறிந்திருந்ததால் அவனை எதிர்ப்பது கஷ்டம் என்று அறிந்து கொண்டார். அதே நேரம் காலயவனன் போர் தொடுக்கும் பொழுது ஜராசந்தனும் சேர்ந்து கொண்டதால் பிரச்சனையை சமாளிக்க முடியாது என்று கிருஷ்ணன் ஒரு தந்திரம் செய்தான். பலகாலம் கோட்டைக்குள் இருந்தே போர் தொடுக்க வேண்டிய இடமாக சமுத்திரத்தின் நடுவே துவாரகை என்னும் இடத்தை ஸ்தாபித்தான். அங்கே யாதவர்களை வைத்து விட்டு காலவனவனை சந்தித்தான். ஆனால் அவனை சட்ட செய்யாமல் மேலே நடந்து சென்றதால் கலாயவனும் இவனை பின்தொடர்ந்தான். திடீரென்று ஒரு இருண்ட குகை ஏற்பட கிருஷ்ணர் அதனுள் நுழைந்து விட்டான். உள்ளே தேவாசுர யுத்தத்தில் ஈடுபட்டு தேவர்களுக்கு உதவியாக அசுரர்களை வென்று விட்டு குகையில் உறங்கிக் கொண்டிருந்தான். ஒரு இருண்ட குகை
அவனை சந்திக்க சட்டை செய்யாமல் மேலே நடந்து சென்று உறங்கிக் கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு இண்ட குகை எதிர்பட்டன. கிருஷ்ணன் நுழைந்து விட்டான். உள்ளே தேவாசுர யுத்தத்தில் ஈடுபட்ட தேவர்களுக்கு உதவியாக அசுரனை வென்று விட்டு குகையில் உறங்கிக் கொண்டிருந்த முசுகுந்தன் என்ற மன்னன் கிருஷ்ணர் உள்ளே போனதை பார்த்த கலாவணன் குகைக்குள் நுழைந்தான். இருட்டில் ஒன்றும் தெரியாதால் உறங்கிக் கொண்டிருந்த முந்தனை கிருஷ்ணன் முசுகுந்தனை கிருஷ்ணன் என்று நினைத்து காலால் எட்டி உதைத்தான். தூக்கத்தில் எழுப்பப்பட்ட முகுந்தன் மிக்க கோபம் கொண்டு கண்ணை விழித்தனன். கண் பார்வை வட்டவுடன் கலாலயவனன் இருந்து சாம்பலானான். யுத்தத்தில் தங்களுக்கு உதவிய முந்தனுக்கு தேவர் கொடுத்த வரமாக முசுகுந்தன் தேவர்கள் கொடுத்த வரமாகும் இது. உறக்கத்திலிருந்து யார் அவனை எழுப்புகிறார்களோ அவர்கள் இருந்து சாம்பல் ஆவார்கள் என்பது அவ்வரம். ஜராசந்தன் உறவினர்களாகிய பீஷ்மகா தன் மகள் ருக்மணியை சிசுபாலனுக்கு மனம் முடிக்க விரும்பினான். திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணன் ருக்மணியை தூக்கி சென்று விட்டார். போர் தொடுத்தவர்களை எல்லாம் பலராமன் வென்று விட்டான். ருக்மணியின் சௌரநாய ருக்மி கிருஷ்ணனை வெல்லாமல் நாடு திரும்புவதில்லை என்று வஞ்சினம் கூறி கிருஷ்ணனை எதிர்த்தான். தோற்றுவிட்டபடியால் தன் நாட்டுக்கு திரும்பாமல் வேறொரு நாட்டை ஸ்தாபித்து அங்கு வாழ்ந்து வந்தான். கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் பிறந்த குழந்தை பிரத்தியும்னனை சம்பராசுரன் என்பவன் தூக்கி சென்று கடலில் எறிந்து விட்டான். அக்குழந்தை தப்பி சென்று பின் சம்பராசுரனை கொண்டு விட்டது. பிறகு பிரத்யும்னன் ருக்மணியின் பெண்ணை மணந்து கொண்டான். அந்த மணவிழாவில் ருக்மியும் பலராமனும் சூதாடுகளில் வாய்ச்சண்டை முற்றிவிட பலராமன் ருக்மியையும் அவனுக்கு உதவியாக வந்த அரசர் பலனை கொண்டு விட்டான். பிருத்திவியின் மகனாகிய நரகாசுரன் பிரத்யோசிபுரம் என்ற தலைநகரில் இருந்து உலகை ஆண்டு வந்தான். மிக்க கொடியவனாகிய அவன் தேவமாதர், அசுரமாதர், மானிட மாதர் என்பவர்களில் 16,000 பெண்களை சிறையில் அடைத்து வைத்திருந்தான். ஒருமுறை இந்திரன் கிருஷ்ணனிடம் வந்து நரகாசுரன் கொடுமையை சொல்லி வருத்தப்பட்டான். உடனே கிருஷ்ணன் கருடனை நினைத்தார். கருடன் வணங்கி நின்றவுடன் சத்தியபாமாவும் கிருஷ்ணனும் பிரத்தோசிபுரத்துக்கு சென்றனர். மிக பெரும் போரை நளினாக என்ன சத்தம் கிருஷ்ணன் இந்திரனுடைய நளினாக்கா கூட சத்தம் கொஞ்ச நேரம் வேற இல்ல. மிக பெரும் போரை என்றதுல இருந்து வாசிங்க. மிக பெரும் போரை விளைத்து நரகாசுரனை வென்றனர். பாரிஜாத மரம். நரகாசுரனை வென்ற கிருஷ்ணன் இந்திரனுடைய நகரமாகிய அமராவதிக்கு சத்தியபாமாவுடன் சென்றார். தேவர்கள் வந்து கிருஷ்ணனை வழிபட்டனர். இந்திரன் தாயாகிய அதிதியிடம் இருந்து நரகாசுரன் பறித்து சென்ற காதணிகளை கிருஷ்ணன் அவரிடம் தந்தார். சத்தியபாமா கிருஷ்ணன் இருவரையும் அவள் ஆசீர்வதித்தார். அமராவதியில் இருந்த பாரிஜாத மரத்தை பார்த்து அதை துவாரையை கொண்டு செல்ல விரும்பினார். உடனே கண்ணன் மரத்தை வேரோடு பறித்து கருடன் முதுகில் வைத்து விட்டார். அந்த மரம் இந்திரன் மனைவியாகிய சச்சிக்கு சொந்தமானது என்பதால் அவள் கடும் கோபமுற்றாள். கிருஷ்ணனும் சத்தியபாமாவும் வெறும் மனிதர்கள் என்று நினைத்த அவள் தேவர்களையும் இந்திரர்களையும் ஏவி கிருஷ்ணனுடன் போர் புரிய செய்தாள். தேவர்கள் குபேரன், அக்கினி, யமன், வருணன், மிருத்துக்கள், அஸ்வினிகள் ஆகிய அனைவரும் கண்ணனிடம் தோற்று ஓடினார்கள். இறுதியாக இந்திரன் வஜ்ராயுதத்தை எடுத்து விட்டார். கிருஷ்ணன் சக்கரத்தை ஏந்தியவுடன் தேவர்களே கலங்கினார்கள். இந்திரன் வஜ்ராயுதத்தை கிருஷ்ணன் மேல் ஏவினான். கிருஷ்ணன் சக்கரத்தை ஏவாமல் ஹலோ கிடைச்சது, நான் பார்த்துட்டு பிரடிக்கிறேன். ஓகே 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 ஓகே
இந்திரன் சக்கரத்தை வஜ்ராயத்தை ஏவாமல் மட்டும் வாங்கிக் கொண்டு ஏவனான். வஜ்ராயுதம் ஒரு கையால் பிடித்து விட்டார். உடனே இந்திரன் கிருஷ்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். கிருஷ்ணன் வஜ்ராயுதத்தையும் பாரிஜாத மரத்தையும் திருப்பி கொடுத்தார். இந்திரன் வஜ்ராயத்தை மட்டும் வாங்கிக் கொண்டு, இந்த மரம் துவாரகையிலேயே இருக்கட்டும், கிருஷ்ணன் இறந்த பிறகு அது தானே தேவலோகம் வந்துவிடும் என்று சொன்னான். கிருஷ்ணன் 16,000 மனைவிகளுக்கு 1,80,000 மக்கள் தோன்றினர். அவருள் ருக்மணியின் மகனான பிரத்யுனன் முக்கியமானவன். அவன் ருக்மிணியின் மகளை மணந்து அவனுக்கு அனிருத்தன் என்ற மகன் இருந்தான். இதனிடையில் மகாபலியின் மகனாகிய வனாசுரனுக்கு உஷா என்ற பெண் இருந்தார். ஒரு முறை உஷா மகாதேவனையும் பார்வதியையும் வணங்கி, எனக்கு எப்படிப்பட்ட கணவன் வருவான் என்று கேட்டார். பார்வதி, வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று உன் கனவில் ஒருவன் காட்சி அளிப்பான், அவனே உன் மணாளன் ஆவான் என்றால் அதுவே உஷா கனவு கண்டாள். ஆனால் அவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. அவளுடைய தோழி சித்திரலேகா தேவர்கள் அசுரர்கள் ஆகிய பலருடைய படங்களையும் அவரிடம் காட்டிய பொழுது அவர்கள் யாரும் இல்லை, இப்படங்கள் அவன் கனவில் கண்டவன் இல்லை என்று அறிந்தவுடன் பூலோகவாசிகளில் மனிதர்களுள் அரசகுமாரர்கள் படங்களை காட்டினார். அனிருத்தன் படத்தை பார்த்து இவன் தான் என்று கூறிவிட்டார். அனிருத்தன் யார் என்று அறிந்த தோழி துவாரகை சென்று இரகசியமாக அனிருத்தனை அழைத்து வந்து உஷாவுடன் சேர்த்து விட்டார். அனிருத்தன் வானாசூர கோட்டைக்குள் நுழைந்தவுடன் கொடி 2ஆக உடைந்து விட்டது. 1000 கைகளை உடைய வானாசுரன் யாரிடமாவது போர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது, மகாதேவன் என்று உன்னுடைய கொடி 2ஆக ஒடிகிறதோ அன்று உன் விருப்பப்படி சண்டை செய்யலாம் என்று கூறியிருந்தார். இன்று அனிருத்தனுடன் வானராசுரன் போர் தொடுத்தான். அனிருத்தன் துணையாக யாதவர்கள் பலராமன், கிருஷ்ணர் ஆகியோர் போர் செய்தனர். மகாதேவனும் கார்த்திகேயனும் வானாசுரன் பக்கம் நின்று போர் செய்தனர். கிருஷ்ணர் சக்கரமேவி வானாசுரனின் 1000 கைகளை வெட்டி விட்டான். அவனை கொல்ல எத்தனிக்கையில் மகாதேவன் குறுக்கிட்டு அவனுக்கு உயிர்ப்பிச்சை தருமாறு கேட்டார். கிருஷ்ணரும் அதை ஒப்புக்கொண்டான். இறுதியாக உஷா அனிருத்தன் இருவரும் துவாரகை சென்றனர். சம்பாவின் திருமணம். கிருஷ்ணரின் மகன்களில் ஒருவனாகிய சம்பா துரியோதனின் மகளை களவாடி மனம் புரிய சென்று கௌரவர்களால் இதை அறிந்த யாதவர்கள் கௌரவர்கள் மேல் போர் தொடுக்க விரும்பினர். அதை தடுத்து பலராமன் தான் தனியாக சென்று காரியத்தை முடித்து வருவதாக கூறிவிட்டு அஸ்தினாபுரத்து எல்லையை அடைந்தார். பலராமன் வருகிறதை கேள்விவிட்ட பீஷ்மர், கர்ணன், துரியோதனன் ஆகியோர் நகரத்திற்கு வெளியே வந்து அவனை வணங்கி வரவேற்றனர். உபசரணைகள் முடிவில் பலராமன் சம்பாவை விடுவித்து தன்னுடன் அனுப்ப வேண்டும் என்று யாதவர்கள் விரும்புவதாக கூறினான். இதை கேட்ட கௌரவர்கள் கடுங்கோபம் கொண்டனர். யாதவர்கள் எங்களுக்கு சமமானவர்கள் அல்லர், எங்கள் தரத்திற்கு மிகவும் கீழாக உள்ள அவர்கள் எங்களை இவ்வாறு கேட்பது வேலைக்காரன் தன் யவானை ஏவுவது போல இருக்கின்றது. பலதேவா, நீ திரும்பி செல்லலாம் என்று கோபத்தோடு கூறிவிட்டு அவர்கள் நகருக்குள் போய்விட்டனர். அவர்கள் சென்ற பொழுது நகர எல்லைக்குள் காலடி எடுத்து வைத்த பலராமன் தன் கலப்பையை பூமியில் ஊன்றி அழுத்தினான். அஸ்தினாபுரம் முழுவதையும் கங்கைக்குள் அமிழ்த்திவிட வேண்டும் என்பதே அவன் விருப்பம். நரகத்தின் ஒரு பகுதி சாய்ந்து கங்கையின் அருகில் போவதை கண்ட கௌரவர்கள் கலங்கி போய் ஓடி வந்து பலராமன் கால் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். சாம்பவையும் அவன் மனைவியையும் பலராமனோடு அனுப்பி வைத்தார்கள். விஷ்ணு புராணத்தின் முடிவுரை. விஷ்ணு புராணத்தின் முடிவுரை. ஜாதவர்கள் முடிவு. பிண்டாரகா என்றது சேஸ்திரத்தில் கண்வர், விஸ்வாமித்திரர், நாரதர் ஆகிய முனிவர்கள் தங்கியிருந்தனர். ஆணவம் படுத்த யாதவ இளைஞர் சிலர் கிருஷ்ணனின் மகனாகிய சம்பாவிற்கு அம்முனிவரிடம் அழைத்து சென்றனர். அவர்களை பார்த்து முனிவர்களே, இப்பெண்ணுக்கு பிறக்க போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்று கேட்டனர். முக்காலமும் உணர்ந்த முனிவர்கள் இத்திமிர் பிடித்த செய்யை கண்டு, பெண் அல்ல ஆண்
இவனுடைய உடம்பிலிருந்து ஒரு இரும்பு உலக்கை தோன்ற போகிறது. அந்த உலக்கை யாதவ அந்த சொன்ன சமுதாயத்தை கதை. அழிக்கப் போகிறது என்று கூறினர். ம். பயந்து போன இளைஞர்கள் அரசர் உக்ரசேனனிடம் சென்று முறையிட்டனர். முனிவர்கள் சாபத்தை ஒன்றும் மீற முடியவில்லை. உரிய காலத்தில் சம்பாவின் உடலில் இருந்து ஒரு இரும்பு உலக்கை வெளியாயிற்று. ம். அரசன் உக்ரசேனன் அதை கண்டு பயந்து அந்த இரும்பு உலக்கையை பொடி பொடியாக தூள் செய்து சமுத்திரக்கரையில் தூவிவிட்டான். முழுவதும் பொடியானாலும் ஒரு சிறு பகுதியை பொடி செய்யவே முடியவில்லை. அந்த சிறு துண்டை கடலுக்குள் வீசி எறிந்து விட்டான். கடற்கரையில் தூவப்பட்ட அச்சு துருகள் மிக கூர்மையான வலிமையுடைய கோரைகளாக முளைத்தன. அக்கோரைகள் முளைத்த இடத்தில் பிரபஸ்தா என்ற சேத்திரம் அமைந்திருந்தது. ஒருமுறை யாதவர்கள் அனைவரும் இந்த ஸ்தலத்தில் வழிபாட்டுக்காக கூடினர். இவர்களுள் ஒருவனான உத்தவா என்பவன் மட்டும் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் கந்த மாதனம் என்ற மலையில் தவஞ்செய்ய சென்று விட்டான். அவனை தவிர கூடியிருந்த யாதவர்கள் அனைவரும் அளவுக்கு மீறி குடித்து கழித்தனர். எல்லை மீறி குடித்ததன் விளைவாக அறிவை இழந்து தங்களுக்குள் சண்டையிடத் துவங்கினர். கைச்சண்டை முற்றி இரும்பு பொடியில் இருந்து முளைத்த கோரியை பிடுங்கி ஒருவரை ஒருவர் சொன்னவே இல்லை இந்த கதை. ஒருவர் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு ஒருவர் அடித்துக் கொண்டு இறந்து விட்டனர். கிருஷ்ணனும் அவன் நண்பன் தாருகனும் எவ்வளவு முயன்றும் அச்சண்டையை நிறுத்த முடியவில்லை. இறுதியில் இவர்கள் இருவர் எங்கோ அமர்ந்திருந்த பலராமன் தவிர யாரும் மிஞ்சவில்லை. யாதவர்களின் மிக பெரும் பகுதி இவ்வாறு அழிந்து விட்டது. இந்நிலையில் கிருஷ்ணனும் தாருகனும் பலராமனை தேடிச் சென்றனர். பலராமன் பக்கத்தில் சென்றதும் ஓர் அதிசய காட்சி நடைபெற்றது. பலராமன் வாயில் இருந்து ஒரு மிகப்பெரிய பாம்பு வெளிப்பட்டு கடலுக்குள் சென்றது. தங்களுடைய முடிவை அறிந்து கொண்ட கிருஷ்ணன் தாருகனை அழைத்து பின்வருமாறு பேசினான். தாருகா, பலராமன் முடிந்த பிறகு என்னுடைய காலமும் நெருங்கி விட்டதை அறிகின்றேன். நீ துவாரகைக்கு சென்று மன்னர் உக்ரசேனனிடம் நான் சொன்னதை சொல்லுவாயாக. இங்கு வந்த யாதர்கள் அனைவரும் மடிந்து விட்டனர். இன்னும் சிறிது நேரத்தில் நானும் சென்று விடுவேன். நான் சென்ற பிறகு மதுரையை கடல் துவாரகையை கடல் பொங்கி எழுந்து மூடிவிடும். அதற்குள் ஓடிச் சென்று அர்ஜுனனை அழைத்து வா. துவாரகையில் எஞ்சியிருக்கின்ற யாதர்களை தன்னுடன் அழைத்துச் செல்லுமாறு அர்ஜுனனுக்கு சொல். உடனடியாக அவர்கள் துவாரகையை காலி செய்ய வேண்டும் என்று கூறி தாருகனை அனுப்பி வைத்தார். அதன் பிறகு கிருஷ்ணன் ஓய்வெடுத்துக் கொள்ள பலராமனின் பக்கத்தில் படுத்திருந்தான். மன்னன் உக்ரசேனர் இரும்புலக்கையை பொடி செய்த பொழுது பொடியாகாத ஒரு பகுதியை கடலில் தூக்கி எறிந்தார் அல்லவா. அதனை ஒரு மீன் உண்டது. அந்த மீனை ஒரு வீடன் பிடித்து அறியும் போது அதிலிருந்து இரும்பு துண்டை எடுத்து ஒரு அம்பாக தீட்டினான். படுத்திருந்த கிருஷ்ணரின் பாதம் ஒரு மான் போல அந்த வேடனுக்கு தெரியவே தான் தீட்டி வைத்திருந்த அம்பை மான் என்று நினைத்து கிருஷ்ணன் பாதத்தில் ஏவி விட்டான். அதனால் கிருஷ்ணன் இறக்க நேரிட்டது. தானே இது அம்பு கிருஷ்ணரின் மேல் பாய்ந்து விட்டது என்று அறிந்த வேடன் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டான். கிருஷ்ணர் அவனை மோட்சத்துக்கு அனுப்பிவிட்டான். துவாரகைக்கு வந்த அர்ஜுனன் கிருஷ்ணன் பலராமன் யாதவர்கள் இறந்ததை கண்டு அவர்களுக்கு இறுதிக்கடன் செய்தான். உக்கிரசேனர், வசுதேவர், தேவகி, ரோஹிணி முதலானோர் தீப்பாய்ந்து தங்கள் வாழ்நாளை முடித்துக் கொண்டனர். கிருஷ்ணன் வீட்டில் வளர்த்த பாரிஜாத மரமும் சுதர்மா என்ற மண்டபமும் தேவலோகத்தை சென்று அடைந்து விட்டன. இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தவுடன் கலியுகம் பிறந்து விட்டது. கடல் கொந்தளித்து கிருஷ்ணருடைய வீட்டை தவிர துவாரகை முழுவதும் மூழ்கடிந்து விட்டது. எஞ்சியவர்களை அழைத்து கொண்டு அர்ஜுனன் புறப்பட்டு செல்கையில் கொள்ளைக்காரர்கள் இவர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக வளைத்து கொண்டார். அர்ஜுனன் தன் வில்லை எடுத்தான். ஆனால் அம்பு எய்யும் சக்தி இழந்து விட்டதை அறிந்து கொண்டான். கிருஷ்ணன் போன பிறகு தன் பலம் முழுவதும் போய்விட்டது என்பதை அர்ஜுனன் உணர்ந்தான். கலியுகம் பிறந்து விட்டதால் அது எவ்வாறு இருக்கும் என்று மைத்திரியை கேட்க பராசர முனிவர் பதில் சொல்ல ஆரம்பித்தார். தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட வர்ணாசிரம தர்மம் கலியுகத்தில் பின்பற்றப்பட மாட்டாது. நன்றி.
கடவுளை ஒருவரும் வழிபட மாட்டார்கள். குரு சிஷியர்களுக்கிடையே உள்ள உறவு முறிந்துவிடும். தடியெடுத்தவன் தண்டல்காரன் ஆவான். பெண்கள் கூந்தலை அளவு செய்வதிலேயே காலம் தள்ளுவேன். பணம் பாதாளம் வரை பாயும். பணத்தை பிறர்களுடைய செலவு செய்யாமல் செல்வந்தர்கள் தன்னலத்திற்காகவே அதை பயன்படுத்துவார்கள். பணத்தை அறிவழியில் சம்பாதிக்காமல் தீய வழியிலேயே சேமிப்பார்கள். ஆண்கள் சாப்பிடும் குளிக்க கூட மாட்டார்கள். ஆண்களும் பெண்களும் குட்டையாகி விடுவார்கள். பெண்கள் கணவனுக்கு பணிந்து நடக்க மாட்டார்கள். அரசர்கள் குடிமக்களை காப்பாற்ற மாட்டார்கள். அதற்கு பதிலாக வரி என்ற பெயரில் கொள்ளையடிப்பதையே சொல்லாக கொள்ளுவர். இளமையிலேயே முதுமை அடைவர். யாரும் விஷ்ணுவை வணங்க மாட்டார்கள். சத்திய யுகத்தில் 10 ஆண்டுகள் தவம் செய்து வரும் பயனை திருவையாவது காலத்தில் ஒரு ஆண்டிலும் துவாபர யுகத்தில் ஒரு மாதத்திலும் கலியுகத்தில் ஒரு நாளிலும் தவம் செய்து அதே பலன் அடைய முடியும். இதுவே கலியின் சிறப்பு அம்சமாகும். மூன்று வகையான பிரளயங்கள் உண்டு. முதலாவது பிரளயம் பிரம்மனுடைய ஒரு நாள் கழிந்தவுடன் வருவதாகும். இதற்கு நைமித்திய பிரளயம் என்று பெயர். இந்த பிரளயம் தொடங்குவதற்கு முன்னர் 100 ஆண்டுகள் மழை என்பதே இல்லை. இப்பொழுது விஷ்ணு ருத்ர சொரூபம் எடுத்து 6 கடல் எல்லாவற்றிலும் உள்ள நீரை குடித்து விடுவார். சூரியனுடைய 7 வகைப்பட்ட கிரணங்கள் தனித்தனியாக ஒரு சூரியன் போல் இருந்து நிலத்தை கொளுத்தும். இந்த சூரிய கிரகணங்கள் இந்த பூலோகத்தை அல்லாமல் ஜுவர் புவர் சுவர் ஆகிய 3 லோகத்தையும் கொளுத்தி விடும். இதன் பிறகு கரிய மேகங்கள் சூழ்ந்து 100 வருடங்கள் வரை விடாது மழை பெய்யும். மறுபடியும் உலகம் தோற்றுவிக்கப்படும் வரை விஷ்ணு தண்ணீரின் மேல் மிதந்து உறங்கிக் கொண்டிருப்பார். 2வது பிரளயம் பிரகிருத பிரளயம் எனப்படும். தாமசம், ராஜதம், சத்துவம் ஆகிய 3 குணங்களும் தம்முள் அளவொத்து இருப்பது பிரகிருதி எனப்படும். பிரளய காலத்தில் பிரகிருதி பரமாத்மாவிடம் சென்று அடங்கிவிடும். இதுதான் பிரகிருத பிரளயம் என்று சொல்லப்படும். 3வது பிரளயம் அத்தியதிக பிரளயம் எனப்படும். ஆதி ஆத்மீகம், ஆதி தைதம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் என்று சொல்லப்படும். 3 வகை துன்பங்களும் மறந்துவிடும். சூழ்நிலை ஏற்படும். ஆதி ஆத்மீகம் என்பது உடம்பை பற்றிய நோய்களாகும். ஆதி தெய்வீகம் என்பது குளிர்ச்சி, சூடு என்பவற்றால் ஏற்படுவது. ஆதி பௌதிகம் என்பது பிற உயிர்களால் வரும் துன்பம். ஆதி அனந்திதா என்ற 3வது பிரளயத்திலே மேலே சொல்லப்பட்ட அனைத்தும் போய்விடும். விஷ்ணு புராணத்தின் இறுதி பகுதி புராணம் யாரிடம் தோன்றி யார் யார் மூலமாக யாருக்கு கிடைத்தது என்று ஒரு பெரிய பட்டியல் போட்டு காட்டி பிரமனிடத்தில் தொடங்கி மைத்ரேய முனிவர் வரை வந்த வரலாற்றை சொல்லுகிறார். விஷ்ணு புராணத்தில் காணப்படும் மிக முக்கியமான செய்தி ஒன்று இங்கே குறிப்பிடப்பட வேண்டும். மற்ற புராணங்கள் 4 வர்ணத்தை பற்றி பேசிய சூத்திரர்கள் தாழ்ந்த பிறப்பினர் என்றும் பெண்கள் ஒருவருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாயிருக்கிறார்கள் என்றும் கூறி செல்கின்றன. இதன் எதிராக விஷ்ணு புராணம் இது பற்றி கூறும் அரிய செய்தியினை கீழே தந்துள்ளோம். ஒரு நாள் பல முனிவர்கள் கூடி பகவான் வேதவியாசரை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் வருகின்ற நேரத்தில் வேதவியாசர் கங்கையில் குளித்துக் கொண்டிருந்தார். தம்மிடம் சில முக்கியமான செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்ள வருகிறார்கள் என்பதை தம் ஞான திருஷ்டியால் அறிந்த வேதவியாசர் அவர்கள் காதில் விழும்படியாக மிக உரத்த குரலில், சூத்திரர்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் உயர்ந்தவர்கள், கலியுகம் மிக உயர்ந்தது என்று கூறினார். அவர்கள் குளித்து கரைக்கு வந்தவுடன் அவர் கூற்றை கேட்டு குழப்பமடைந்த முனிவர்கள், நாங்கள் இதுவரையில் கேள்விப்பட்டது வேறாக உள்ளதே, கலியுகம் மிக மோசமானது, சூத்திரர்கள் தாழ்ந்த பிறப்பினர் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருந்தோம், எங்கள் சந்தேகங்களை போக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். வியாசர் சொல்ல ஆரம்பித்தார். சத்தியயுகம் முதலியவற்றில் எல்லாரும் நேர்மை உடையவர்களாகவும் அந்தந்த வர்ணத்துக்கு குறிக்கப்பட்ட ஒழுக்கங்களை பின்பற்றுபவர்களாகவும் இருந்தார்கள். கலியுகத்தில் இந்த ஒழுங்குமுறைகளை பின்பற்றி நடப்பது முதல் 3 வர்ணத்தாருக்கு மிக கடினமாக உள்ளது. ஆடம்பரம், செல்வம், செருக்கு, அதிகாரம் என்பவற்றில் சிக்கிய 3 வர்ணத்தாரும் இத்தனையை மீறி தம் வர்ணத்துக்கு வகுக்கப்பட்ட வழிகளில் செல்வது ஏறத்தாழ முடியாத காரியம். ஆனால் சூத்திரர்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கென்று தனியாக எந்த கடமையும் விதிக்கப்படவில்லை. ஆகவே அவர்கள் என்ன 38 இருக்கு என்ன அவர்கள் தங்கள் செய்யும் வேளாண்மை முதலிய தொழில்கள் முழு ஈடுபாட்டோடு பணிபுரிந்து பிறருக்கும் உபகாரமான வாழ்க்கையையும் எளிமையை நிறைந்த வாழ்க்கையையும்
கைக்கொள்கின்றார்கள். இவ்வாறு செய்வதால் கடமையிலிருந்து தவறிய முதல் 3 வருடத்தவரை விட இவர்கள் உயர்ந்து விடுகிறார்கள். இதனால் சூத்திரர்கள் உயர்ந்தவர்கள் என்று கூறினேன். பெண்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கென்று தனியாக இதையும் செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் கணவன்மார்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வேண்டியதை தன்னலம் இல்லாமல் அன்போடு செய்வதால் ஏனையோரை விட அவர்கள் உயர்ந்து விடுகிறார்கள். அனைவரும் செம்மையாக நடந்து கொள்ளும் மற்ற யுகங்களில் தனிப்பட்ட ஒருவர் செம்மையாக நடந்து கொள்கிறார் என்று கூறுவதால் தனிச்சிறப்பு ஒன்றும் ஏற்படுவதில்லை. ஆனால் பலரும் கடமையை மறந்து செல்வச் செருக்கில் ஈடுபட்டு பிறருடைய நன்மையை கருதாமல் வாழுகின்ற இந்த கலியுகத்தில் ஒரு சிலர் பண்பாடுடையவர்களாக வாழ்வதால் அவர்களை தனியே சிறப்பிக்கப்படுகிறார்கள். அதனால் தான் கலியுகம் சிறந்தது என்று கூறினேன். ஓம் நாராயண, ஓம் நாராயண, ஓம் நாராயண. இதுல இந்த சொன்ன